கிளியரா இருக்கா? கேக்குதா? எஸ் ஆண்டி, கிளியரா இருக்கு ஆண்டி. ஓகேமா, ஓகேமா. இந்த நாள்ல கூட நான் ஒரு ஷார்ட் டைம்ல சசி வந்து என்னை காண்டாக்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி பைபிள் ஸ்டடி இருக்கணும்னு சொல்லிட்டு நான் இமீடியட்டா அதை எதையும் யோசிக்கவே இல்லை. உடனே அக்செப்டட் இன்விடேஷன். அப்புறம் யோசிச்சேன், நமக்கு வந்து ஷார்ட் பீரியட் தான் இருக்கு, நம்மளால ப்ரிப்பேர் பண்ண முடியுமா அப்படிலாம் யோசிச்சேன். ஆனாலும் ஆண்டோட கிருபையினால இந்த நாள்ல கூட உங்களோட கூட நான் வந்து ஒரு சில காரியங்கள் ஆண்டு என்னுடைய வாழ்க்கையில கற்றுக் கொடுத்த ஒரு சில காரியங்களை நான் வந்து உங்களோட கூட ஷேர் பண்றதுக்கு நான் இந்த நாள்ல வந்துருக்கவங்க மத்தியில ஈரோட்ல இஜெஃப்ல இருக்க நிறைய பேர் நான் பார்த்தேன். இந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் லிஸ்ட்ல நிறைய பேர் வந்து அறிமுகமானவர்களா நீங்க இருக்கிறீங்க. அது மாத்திரம் இல்லாம அவங்க ஒவ்வொருவருக்கும் அவங்களுடைய குடும்பத்திற்கும் என்னுடைய அன்பை நான் வந்து என்னுடைய குடும்பத்தின் சார்பாக நான் தனிப்பட்ட முறையில அவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய அன்பை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள்ல கூட எனக்கு கொடுக்கப்பட்ட வேத பகுதியில ஒரு சில காரியங்களை கொடுத்து நான் உங்க கூட நான் ஷேர் பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சிருக்கேன். பைபிள் ஸ்டடியில the portion allotted for me 1 சாமுவேல் 24 அதிகாரம் 1ல இருந்து 22 வரைக்கும் நம்ம பார்க்கலாம். யாராவது ஒருத்தர் வந்து சத்தமா இந்த போர்ஷன் நம்ம வாசிச்சதுக்கு அப்புறமா நான் ஒரு சில காரியங்களை வந்து நான் வந்து ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். இந்த நாட்கள்ல கூட நான் அவரோட இந்த பவர் பாயிண்ட் அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்றதுக்கு எனக்கு ஷார்ட் டைமா இருந்ததுனால நான் ஒரு ஜஸ்ட் இந்த போட்டோ காப்பீஸ் வச்சிருக்கேன். ஜஸ்ட் ஸ்கிரீன்ல ஷேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த பைபிள் ஸ்டடியை நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ தயவு செஞ்சு யாராவது ஒருத்தர் வந்து இதே நம்ம இந்த போர்ஷன்ல இருக்க கான்வர்சேஷன் வந்து ரொம்ப ரொம்ப என்னை நான் இதுக்காக ரொம்ப நான் ஆண்டோடைய பாதத்துல அமர்ந்து இன்னைக்கு பைபிள் ஸ்டடி இருக்குன்னு சொல்லி ப்ரிப்பேர் பண்றப்ப இதுல இருக்கிற 22 வேர்ஸ்லயும் நான் வந்து நிறைய விஷயத்த ஆண்டு எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. ஸோ ஒவ்வொரு வேர்ஸ் மாத்திரம் இல்ல, ஒவ்வொரு வேர்டுமே என்னோட கூட பேசணும் நான் உணர்ந்தேன். அதனால தயவு செஞ்சு நல்லா கிளியரா யாராவது ஒருத்தர் நீங்க தமிழ்ல வந்து வாசித்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு யோசிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். 1 சாமுவேல் 24 அதிகாரம் 1ல இருந்து 22. சவுல் பெலிஸ்தரை பின்தொடர்ந்து திரும்ப வந்தபோது, இதோ தாவீது என்கேதியின் வனாந்திரத்தில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது சவுல் இஸ்ரவேல் அனைத்திலும் தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேரை கூட்டிக் கொண்டு தாவீதையும் அவன் மனுஷரையும் வரையாடுகள் உள்ள கன்மலைகளின் மேல் தேட போனான். வழியோரத்தில் இருக்கிற ஆட்டு தொழுவங்களிடத்தில் அவன் வந்தபோது அங்கே ஒரு கெபி இருந்தது. அதிலே சவுல் மலஜலாதிக்கு போனான். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த கெபியின் பக்கங்களில் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நான் உன் சத்துருவை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் சொன்ன நாள் இதுதானே என்றார்கள். தாவீது எழுந்து போய் சவுளுடைய சால்வையின் தொங்கலை மெல்ல அறுத்து கொண்டான். தாவீது சவுலின் சால்வை தொங்கலை அறுத்து கொண்டதின் நிமித்தம் அவன் மனது அடித்து கொண்டிருந்தது. அவன் தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக. அவர் கர்த்தராலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி தன் மனுஷரை சவுலின் மேல் எழும்ப ஒட்டாமல் இவ்வார்த்தைகளினால் அவர்களை தடை பண்ணினான். சவுல் எழுந்திருந்து கெபியை விட்டு வழியே நடந்து போனான். அப்பொழுது தாவீதும் எழுந்து கெபியிலிருந்து புறப்பட்டு சவுலுக்கு பின்னாக போய், ராஜாவாகிய என் ஆண்டவனே என்று கூப்பிட்டான். சவுல் திரும்பி பார்த்த போது தாவீது தரை மட்டும் முகம் குனிந்து வணங்கி சவுலை நோக்கி, தாவீது உமக்கு பொல்லாப்பு செய்ய பார்க்கிறான் என்று சொல்கிற மனுஷருடைய வார்த்தைகளை ஏன் கேட்கிறீர்? இதோ கர்த்தர் இன்று கெபியில் உம்மை என் கையில் ஒப்புக் கொடுத்தார் என்பதை இன்றைய தினம் உம்முடைய கண்கள் கண்டதே. உம்மை கொன்று போட வேண்டும் என்று சிலர் சொன்னார்கள். ஆனாலும் என் கை உம்மை தப்ப விட்டது. என் ஆண்டவர் மேல் என் கையை போடேன், அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராமே என்றேன். என் தகப்பனை பாரும், என் கையில் இருக்கிற உம்முடைய சால்வையின் தொங்கலை பாரும். உம்மை கொன்று போடாமல் உம்முடைய சால்வையின் தொங்கலை அறுத்து கொண்டேன். என் கையிலே பொல்லாப்பும் துரோகமும் இல்லை என்றும் உமக்கு நான் குற்றம் செய்யவில்லை என்றும் அறிந்து கொள்ளும். நீரோ என் பிராணனை வாங்க அதை வேட்டையாடுகிறீர். கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுநின்று நியாயம் விசாரித்து கர்த்தர் தாமே என் காரியத்தை உமக்கு நீதியை சரி கட்டுவாராக. உம்முடைய பேரில் நான் கை போடுவதில்லை. முதியோர் மொழிப்படியே ஆகாதவர்களிடத்திலே ஆகாமியம் பிறக்கும். ஆகையால் உம்முடைய பேரில் நான் கை போடுவதில்லை. இஸ்ரவேல் ராஜா யாரை தேட புறப்பட்டார்? ஒரு செத்த நாயையா? ஒரு தெள்ளு பூச்சியையா? நீர் யாரை பின்தொடர்கிறீர்?
கர்த்தர் நியாயாதிபதியா இருந்து எனக்கும் உமக்கும் நியாயம் தீர்த்து எனக்காக வழக்காடி நான் உம்முடைய கைக்கு தப்ப என்னை விடுவிப்பாராக என்றான். தாவீது இந்த வார்த்தைகளை சவுலோடே சொல்லி முடித்த பின்பு சவுல், என் குமாரனாகிய தாவீதே, இது உன் சத்தம் அல்லவா என்று சொல்லி சத்தமிட்டு அழுது தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கிலும் நீதிமான். நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன். நீ எனக்கு நன்மை செய்ததை இன்று விளங்க பண்ணினாய். கர்த்தர் என்னை உன் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும் நீ என்னை கொன்று போடவில்லை. ஒருவன் தன் மாற்றானை கண்டுபிடித்தால் அவனை சுகமே போக விடுவானோ? இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்காக கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக. நீ நிச்சயமாக ராஜாவாய் இருப்பாய் என்றும் இஸ்ரவேலின் ராஜ்யபாரம் உன் கையில் நிலைவரப்படும் என்றும் அறிவேன். இப்பொழுது நீ எனக்கு பின்னிருக்கும் என் சந்ததியை வேறறுப்பதில்லை என்றும் என் தகப்பன் வீட்டாரில் என் பெயரை அழித்து போடுவதில்லை என்றும் கர்த்தர் மேல் ஆணையிட்டு கொடு என்றான். அப்பொழுது தாவீது சவுலுக்கு ஆணையிட்டு கொடுத்தான். பின்பு சவுல் தன் வீட்டுக்கு புறப்பட்டு போனான். தாவீதும் அவன் மனுஷரும் அரணிப்பான இடத்திற்கு ஏறி போனார்கள். ஓகே, தேங்க்யூ சசி. இந்த நாள்ல கூட நம்ம 1 சாமுவேல் 24 ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கேன். ஒரு தெரியுதா உங்களுக்கு? கிளியரா தெரியுதா? நான் கையில தான் எழுதி ஷேர் பண்ணிருக்கேன். அது தெரியுதா? ஓகே, நான் வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு டைம் இல்ல, அதனால எழுதி அப்படியே டிஸ்பிளே பண்ணிட்டேன், போட்டோ எடுத்து. இந்த நாள்ல நம்ம பாக்குறோம். நீங்க 1 சாமுவேல் 23 அதிகாரம் வரைக்கும் நீங்க ஒருவேளை நீங்க படிச்சிருக்கலாம் உங்க பைபிள் ஸ்டடியில. இன்னைக்கு 24 அதிகாரத்துல ஒரு சில காரியங்களா நம்ம படிக்க போறோம். இந்த பைபிள் ஸ்டடியில சொல்லி பாக்குறப்ப இந்த 23rd அதிகாரத்துடைய பின்பகுதியை பாக்குறப்ப சவுல் வந்து தாவீத வந்து பின்தொடர்ந்து அவனை எப்படியாவது கொல்லணும்னு சொல்லிட்டு அவனை தேடி என்ன செய்யறான், சுற்றி திரியிறான் அப்படின்னு சொல்லி அவனோட கூட இருந்த மனிதர்கள அனுப்பி அவன் எங்க இருக்கான்னு நீங்க தேடுங்க, எங்க இருக்கான்னு தேடுங்க, செய்தி கிடைச்சிச்சுன்னா நீங்க என்ன செய்யுங்க, எனக்கு உடனே சொல்லுங்க, நம்ம போய் அவனை வந்து செஞ்சிடும். பவுல் டேவிட வந்து தாவீது நம்ம கொன்று போடணும்னு சொல்லி அவனை தேடி அவனை சுற்றி திரிகின்ற அந்த ஒரு சம்பவத்தை நம்ம அந்த இடத்துல பாக்குறோம். அந்த சூழ்நிலையில பாக்குற கடைசி 3 வசனத்தை நம்ம 23 அதிகாரத்துல வாசிக்கிறப்ப சவுல் வந்து தாவீதை வந்து கொலை செய்யறதுக்காக அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சு அவனை வந்து கொலை பண்ணிடணும், அவனை வந்து கொண்டுடணும்னு சொல்லிட்டு அவன் வந்து தேடிட்டு இருக்கிறப்பதான் அப்போ ஒரு ஆள் ஓடி வந்து சவுல்கிட்ட சொல்றாரு, பெலிஸ்தியர்லாம் நம்ம தேசத்துக்கு படையெடுத்து வந்துட்டாங்க, நீங்க உடனே அங்க போகணும்னு சொல்லி என்ன செய்ய அவனை டைவர்ட் பண்றாரு. அப்ப அவர் வந்து சொல்றாரு, அவர் டைவர்ட் பண்ணல, அவர் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் அவர் சொல்றாரு. உடனே பாப்பா அந்த சவுல் வந்து இந்த இதுல டைவர்ட் ஆகி எங்க போறாருன்னு பாக்குறோம். அந்த பெலிஸ்தியர் படையெடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி அந்த இடத்துக்கு என்ன செய்யறாரு, அவர் போறதுக்கு அவர் எத்தனைத்து போயிட்டு இருக்காரு. அப்படி போற வழியில நடந்த ஒரு சம்பவம் தான் இந்த 24 அதிகாரத்தை நம்ம வாசிக்கிறோம். அந்த 2 போறப்ப அந்த இடத்துல நிகழ்ந்த ஒரு நிகழ்வு தான் நம்ம இந்த இடத்துல பாக்குறோம். தாவீது வந்து சவுலை தேடிட்டு போறாரு. தேடிட்டு போறப்ப அந்த இடத்துல ஒரு சம்பவம் நடைபெறுது. பெலிஸ்தியர் அங்க படையெடுத்து வந்துட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே சவுல் வந்து இந்த டாஸ்கை விட்டுட்டு அவர் திருப்பி அங்க தன்னுடைய மக்களை தன்னுடைய தேசத்தை வந்து நம்ம இது பண்ணணும்னு சொல்லிட்டு அங்க திரும்பி போறாருன்னு சொல்லி பார்க்கணும். அப்படி போற வழியில தான் யாரை தேடிட்டு போனாரோ அதே நபரை மீட் பண்றதுக்கு இந்த சவுலுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. சோ அதனால நான் இந்த போர்ஷனை வாசிக்கிறப்ப ஒரு சின்ன ஒரு ஹெட்டிங் போட்டு இதை நான் இது பண்ணலாம்னு சொல்லி யோசித்தேன். அதாவது டேவிட், நான் எழுதியிருக்கேன், உங்களுக்கு கிளியரா தெரியும்னு நினைக்கிறேன். டேவிட் அண்ட் சவுல் மீட் அட் என்கேதின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். தாவீதும் சவுலும் அவங்க தேடிட்டு போனப்பெல்லாம் சவுலை வந்து டேவிட கண்டுபிடிக்க முடியல. எதிர்பாராத விதமாக ஆக்சிடென்டலா அவங்க மீட் பண்ற அந்த மீட்டிங்னால ஏற்பட்ட விளைவு என்னன்னு சொல்லி நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதை வந்து ஒரு மையமா வச்சு நான் உங்களோட ஷேர் பண்ணலாம்னு சொல்லி வச்சிருக்கேன். இந்த இடத்துல நான் ஷார்ட் ஹெட்டிங் கொடுத்துருக்கேன். டேவிட் அண்ட் சால் மீட் அட் என்கேஜ்ல அவர் ஒரு சந்திக்கும் பொழுது அங்க ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன, அங்க ஏற்பட்ட நிகழ்ச்சிகள்லாம் என்ன அப்படின்னு சொல்லி நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணலாம்னு சொல்லி விரும்புறேன். முதலாவது நம்ம இந்த சாமுவேல் புஸ்தகம் முழுவதுமே வாசித்து பார்த்தோம்னா 3 பேரை தான் சாமுவேல் தீர்க்கதரிசியை பத்தி வாசிப்போம். அதுக்கப்புறம் பவுல், அதுக்கப்புறம் சவுல், அவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல், அதுக்கப்புறம் தாவீதுடைய அவருடைய ஹிஸ்டரி. சோ இந்த சாமுவேல், இந்த தாவீது, இந்த சவுல், இந்த 3 பேரும் தான் நிறைய இடத்துல வந்து என்ன செய்வாங்கன்னா இந்த 1 சாமுவேல் முழுவதுமாக நிறைய இடத்துல அவங்க வந்து இடம் பெறுவாங்க. சோ இந்த இடத்துல இடம்பெற முக்கியமான நபர்கள் 2 பேர் யாருன்னு சொல்லி பாக்குறப்ப சவுலும் நம்முடைய தாவீதும் சொல்லி பாக்குறோம். எந்த இடத்துல மீட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப என்கேதி, சவுல் பெலிஸ்தியரை பின்தொடர்ந்து திரும்பி வந்தபோது ஆக்சிடென்டலா தான் மீட் பண்றான். வந்தபோது தாவீது என்கேதியின் வனாந்தரத்தில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அவன் கேள்விப்படுறான்.
அப்பொழுது சவுல் இஸ்ரவேல் அனைத்திலும் தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேரை கூட்டிக் கொண்டு என்ன செய்யறாருன்னா, தாவீது எங்க இருக்கான், அந்த கண்மலையில இருக்கிறான்னு சொல்லி என்ன செய்ய போறாங்க, தேடுறதுக்காக போனான். அப்ப வழி ஓரத்தில் இருக்கிற ஆட்டு தொழுவங்கள் இடத்தில் அவன் வந்த போது அங்கே ஒரு கெபி இருந்தது. அதிலே சவுல் ஜாதிக்கு போனான். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த கெபியின் பக்கங்களிலே உட்கார்ந்திருந்தார்கள். அவன் மனுஷரும் அந்த கெபியிலே உட்கார்ந்தவர்கள். அவன் தேடி போல அந்த வழியருகே போறப்ப அவன் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு போலான்னு சொல்லிட்டு ஒரு கெபியில போய் உட்கார்ந்து இருக்கப்ப அவனோட மனுஷனை கூட்டிட்டு போய் உட்கார்ந்து இருக்கிறான். ஆனா அந்த கெபிக்கு பின்னாலதான் தாவீது வந்து என்ன செய்யிருக்கான், தன்னுடைய மனுஷோட கூட ஒளிந்து கொண்டிருக்கான். ஆனா இந்த சவுலுக்கு வந்து அது தெரியாது. அப்ப இந்த இடத்துல நம்ம யார் 2 பேரையும் நம்ம பாக்குறோம்னு சொன்னா, சவுலையும் அவனோட கூட இருக்க ஜனங்களை பாக்குறோம். அதே மாதிரி தாவீதோட கூட இருக்க ஜனங்களை இங்கதான் அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. இந்த இடத்துல பாக்குறோம், அந்த சவுல் தாவீதோடைய கேரக்டர்ஸ் என்னன்னு சொல்லி ஜஸ்ட் நான் மென்ஷன் பண்ணிடுறேன். அது ஒரு தனி கேரக்டர் ஸ்டடியே பண்ணலாம், சவுலை பத்தியும் டேவிட பத்தியும். ஆனாலும் ஹூ இஸ் சால் அண்ட் ஹூ இஸ் டேவிட் பொருள் நீங்க முன்னால நீங்க படிச்சிருப்பீங்க, நிறைய தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஆனாலும் கூட ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நான் வந்து அவங்களுடைய கேரக்டர்ஸ் சொல்லிட்டு அவங்க 2 பேருக்கும் இந்த சம்பவத்துல அவங்க 2 பேருக்கும் இடைப்பட்ட ஒற்றுமை என்னன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பாக்கலாம். எப்போதுமே டிஃபரன்ஸையே நம்ம பார்த்து நம்ம பழகிட்டோம் இல்லையா. ஆனா நான் என்ன ஒரு சேஞ்சஸ்க்காக இவங்களுக்கு இந்த சம்பவத்துல இவங்களுக்கு இடைப்பட்ட வாட் இஸ் த பொல்யூஷன் ஆர் வாட் இஸ் த காமன் பாயிண்ட் பிட்வீன் போத் த மேன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம்னு சொல்லி யோசித்தோம். அதை பார்க்கறதுக்கு முன்னால 2 பேருக்கும் உள்ள காமன் இதை பாக்குறதுக்கு முன்னால அவங்களோட பர்சனல் கேரக்டர்ஸ் குறித்து நம்ம ஷேர் பண்ணலாம்னு யோசிச்சோம். இந்த சைட்ல பாத்தீங்கன்னு சொன்னா லெஃப்ட் சைட்ல நான் போட்டிருக்கேன், டேவிடோட கேரக்டர்ஸ் பத்தி போட்டிருக்கேன். டேவிட் இஸ் a versatile kings of Israel சொல்றோம். அதுக்கப்புறம் ரொம்ப அழகா இருந்தான்னு சொல்லி பார்ப்போம். 2வது இஸ் டிவைன்லி சோசன், பரிசுத்த ஆவியானால அனாயிட் பண்ணப்பட்ட ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன். அவன் டிவைன்லி சூசன் பை காட். அதுக்கப்புறம் ஒரு கரேஜியஸ் மேனா இருந்தான். அவன் நல்ல ஒரு தைரியம் உள்ளவனா இருந்தான். கோலியாத்தெல்லாம் கொன்றான்னு சொல்லி நமக்கு தெரியும். சாம்பியன், அவன் ஓடி போய் அவனுடைய சகோதரர்களுக்கு எல்லாம் என்ன செய்யறான், ஆகாரம் எல்லாம் கொடுக்குறான். ரொம்ப ஆக்டிவான மேனா இருந்தான். இஸ் ஆல்சோ a சாம்பியன் சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு கிரேட் சோல்ஜர், ஒரு நல்ல ஒரு ராணுவ வீரனா இருந்தான். அதுக்கப்புறம் ஒரு பொயட், நிறைய சங்கீத புஸ்தகங்களை ஃபுல்லா எழுதின ஒரு பொயட்டா இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் பாக்குறோம் பின்னால அவர் இஸ் ஆல்சோ a வெரி குட் மியூசிஷியன் சொல்றோம். அவர் சிறுமணில வாசிக்கிறப்ப என்ன செஞ்சான், அசுத்த ஆவிகள்லாம் ஓடிச்சுங்களா நிறைய நம்ம பின்னால நம்ம வாசிப்போம். சோ இவ்வளவு ஒரு நிறைய நல்ல கேரக்டர்ஸ் யார் வந்து வச்சிருக்கான்னு சொல்லி பாக்குறோம். இந்த நம்ம டேவிட்னு சொல்லிப்பாங்க, இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அது மாத்திரம் தாவீதை பார்த்து ஆண்டு சொன்னாரு, இவர் வந்து என்னோட இதயத்துக்கு பிரியமானவர், மேன் கீழே போட்டிருக்க மேன் ஆஃப்டர் காட்ஸ் ஓன் ஹார்ட் சொல்லி. இப்படிப்பட்ட ஒரு கடவுளை ப்ளீஸ் பண்ண ஒரு மனுஷன் சொல்லி பாக்குறப்ப தாவீது. இவருடைய அப்பா பேர் ஈசாயின் குமாரனாகிய தாவீதேன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. சோ இந்த ஈசாயின் குமாரனாகிய தாவீது தான் இவ்வளவு பெஸ்ட் கேரக்டர்ஸ் எல்லாம் அவர் வச்சிருக்காருன்னு சொல்லி பார்ப்போம். இப்ப இப்படிப்பட்ட ஒரு மனிதன் தான் யாரு, தாவீதுன்னு சொல்லி பார்ப்போம். அதே மாதிரி சவுல குறித்து நான் அந்த ரைட் எண்ட்ல போட்டுருக்கேன், த கேரக்டர் ஆஃப் சால் சொல்லி போட்டிருக்கேன். கீசின் குமாரனாகிய சவுல் சொல்லியிருக்கோம். கீஸுடைய மகன் சாமுவேல்னால அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ராஜா வந்து யாருன்னா சவுல் ராஜா. அவர் ஃபர்ஸ்ட் பாக்குறப்ப ஃபர்ஸ்ட் கிங் ஆஃப் இஸ்ரேல் நியாயாதிபதிகள் ஆட்சி செஞ்சு வந்தாங்க. நியாயாதிபதிகளுக்கு அப்புறமா முதலாவது இஸ்ரேல் தேசத்தை அரசாள்வதற்காக நியமிக்கப்பட்ட ஒரு மனுஷன் தான் யாருன்னு சொல்லி பார்க்கிறோம், இந்த சவுல் சொல்லி பார்க்கிறோம். அவனுடைய ஏர்லி ஸ்டேஜ்ல அவனுடைய கேரக்டர்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி இருந்தது. கொஞ்சம் லேட்டர் ஸ்டேஜ் கொஞ்சம் நாட்கள் கழித்ததுக்கு அப்புறம் அவனுடைய குணங்கள்ல நிறைய அவருடைய கேரக்டர்ஸ்ல சேஞ்ச் இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். அது அவனுடைய ஏர்லி ஸ்டேஜ்ல அவன் ரொம்ப ஹம்பிளா இருந்தான். ஹியூமிலிட்டி அவனுக்கு காணப்பட்டுச்சு. செல்ஃப் கண்ட்ரோல் அவனோட லைஃப் லீட் பண்ணான். அனாயிட்டட் பர்சன் அவன் வந்து லைஃப் லீட் பண்ணிட்டு இருந்தான். ஆனா கொஞ்சம் லேட்டர் ஸ்டேஜ்ல இந்த டேவிட்டை பார்த்து அவனுக்கு தாவீதோட கூட அவனுக்கு ஐக்கியம் கொள்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடைச்சப்ப அந்த டேவிட்டை பார்த்துட்டு, அவனோட ஜூனியர் தான் டேவிட், ஆனா அந்த டேவிட்டை பாக்குறப்ப ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு அந்த டேவிட்ல இருக்க பெஸ்ட் கேரக்டர்ஸ் எல்லாம் பாக்குறப்ப அவனுக்கு ஒரு சில ஜெலஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. அப்ப அதை பாக்குறப்ப அது மாத்திரம் இல்ல, ஒரு சில காரியங்களை முதலெல்லாம் ஃபர்ஸ்ட் ஏர்லியர் ஸ்டேஜ்ல சவுல் வந்து என்ன செஞ்சாருன்னு சொன்னா, சாமுவோட எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி ஆணுடைய கட்டளை கீழ்ப்பிடிந்து வந்துட்டு இருந்தாரு. ஆண்டருடைய காட்ஸ் வில்ல மாத்திரம்தான் அவர் செஞ்சுட்டு இருந்தாரு. ஆனா லேட்டர் ஸ்டேஜ்ல பாக்குறப்ப he started to do his self will, அவருடைய ஓன் வில்ல செய்யறதுக்கு பார்த்தாரு. he disobedience to the God and also jealously and hated so many people சொல்லி பாக்குறோம். அப்ப ஒரு சூப்பர்ஸ்டிஷன்ஸ், அதாவது
ஒரு தற்பெருமைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து சாலுடைய லைஃப்ல வந்துச்சு. அதனால கடைசியில அவருடைய வாழ்க்கை சூசைட். கடைசியில் நமக்கு நல்லா தெரியும், தன்னால ஈட்டியால தானே குத்தி அந்த ஈட்டி மேல விழுந்து அவன் என்ன மறித்து போயிட்டாருன்னு சொல்லி நம்முடைய அந்த சவுல குறித்து சொல்றோம். இந்த இடத்துல பாக்குறோம், தாவீதை குறித்து ஆண்டவரை இதயத்துக்கு ஏற்றவர் சொல்றாரு. இந்த இடத்துல ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, the man who lost the crown. ஆண்டவர் கொடுத்த அந்த ராஜ மேன்மை இணைச்சிட்டாரு. சவுல் வந்து எழுந்து போன ஒரு மனுஷன் சொல்லி பார்க்கிறோம். சோ இவங்க தனித்தனி இண்டிவிஜுவலா நான் சொல்லிட்டு, இப்படிப்பட்ட 2 மனிதர்களும் என்கேதி அந்த இடத்துல மீட் பண்றாங்க. இந்த என்கேதி அப்படின்ற இடம் எங்க இருக்குன்னு சொன்னா, அந்த டெட் சி பக்கத்துல அரௌண்ட் 500 feet 500 meters இது என்கேதின்ற ஒரு இடம் இருக்குது. இந்த என்கேதின்ற பகுதி வந்து யூத குலத்துக்கு இந்த கோத்திரங்கள் எல்லாம் பிரிச்சு விட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஏரியாவா பிரிச்சு கொடுப்பாங்க. யோசுவா 15 அதிகாரத்துல இருக்குது. நான் 52 வசனத்துல வாசிக்கிறப்ப இந்த என்கேஜ்ன்ற இடம் வந்து யாருக்கு பிரிச்சு கொடுக்கப்பட்டு சொன்னா, யூதா கோத்திர மக்களுக்கு வந்து கொடுக்கப்பட்ட ஒரு சிட்டி தான் இந்த என்கேதி. இந்த என்கேதியில இருக்கிற ஒரு ஒரு பாலைவனத்துலதான் யார் ஒளிஞ்சிட்டு இருக்கான்னு சொல்லி பாக்குறோம். தாவீது வந்து ஒளிந்து கொண்டிருக்கான்னு சொல்லி பாக்குறோம். ஒரு கெபியில இருக்கான்னு சொல்லி பாக்குறோம். அந்த இடத்துலதான் சவுலும் யதார்த்தமா அங்க இடத்துல அவன் தேடிட்டே போறான். ஆனா டைரக்டா மீட் பண்ணல, ஒளிந்துட்டு இருக்க. அந்த அதே பக்கத்துல ஒரு கெபியில தான் தாவீது சவுல் வந்து போய் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கான்னு சொல்லி பாக்குறோம். இந்த என்கேதி வந்து சோலைவனமாய் ஆக்கப்பட்ட ஒரு பாலைவனம் சொல்லி சொல்றாங்க. இது ஒயாசிஸ் மாதிரி, அதாவது ஒரு சோலைவனம் மாதிரிதான். இந்த பாலைவனத்துல ஒரு நடுவுல வந்து ஒரு சோலைவனம் மாதிரி அது இருக்கும். நிறைய அந்த பேரிச்ச மரங்கள், தண்ணீர் ஊற்றுகள், அதெல்லாம் சொல்லி நிறைய இருக்கும். அது இன்னொரு பேர் கூட பைபிள்ல சொல்றாங்க, ஆட்டுக்குட்டி நீர் ஊற்றுன்னு சொல்லி கூட அந்த இடத்த சொல்லுவாங்க. சோ அப்படிப்பட்ட ஒரு செழிப்பான ஒரு இடம் தான் அந்த என்கேதின்ற இடம். பாலைவனத்துல ஒரு சோலைவனமாக இருக்கக்கூடிய அந்த இடத்துலதான் தாவீது போய் அங்க என்ன செஞ்சாருன்னா, அந்த ஹைடிங் பிளேஸ், அதாவது தங்கி இருக்கிற ஒளிந்து கொண்டிருக்கிற இடமா அந்த இடத்துல அவரு இருந்தாரு. சோ இப்படி அவரு பெலிஸ்தியரை பின்தொடர்ந்து போறப்ப தாவீது இங்க இருக்கான்னு சொல்லி அறிவிக்கப்பட்டதோட சால் அங்க போயிட்டு இருக்காரு. அந்த போற வழியில தான் அவர் கெபியில என்ன செஞ்சுட்டு இருக்காரு, தங்கி இருக்காருன்னு சொல்லி பாக்குறோம். இந்த சம்பவம் ஃபுல்லா நம்ம வாசித்து பார்த்தோம். அந்த இடத்துல சவுல வந்து கொல்வதற்கான வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஆனாலும் தாவீது என்ன செய்யல, அவன் கொல்லல. அதுக்கப்புறம் என்ன செய்யறோம், அவன் வஸ்திர தொங்கலத்தை மாத்திரம் கட் பண்ணான்னு சொல்லி நம்ம பைபிள்ல வாசிச்சோம். அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்கு இடையில ஒரு கான்வர்சேஷன்ஸ் இருக்குது. கடைசியில பாக்குறோம், அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா 2 பேருமே வந்து ஒரு நல் இணக்கமானாங்க, ரீகன்சிலேஷன் அவங்க கிட்ட இருந்துச்சுன்னு சொல்லி பார்ப்போம். சோ இந்த சம்பவத்துல இவங்க 2 பேருக்கும் இல்ல ஒரு ஒத்துமையை மாத்திரம் நம்ம ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு ஷேர் திங்ஸ். இவங்க 2 பேருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி டு கில் தி ஆப்பரன்ஸ். 2 பேருக்கு நடுவுல நான் பாக்ஸ்ல போட்டிருக்கேன் ஒரு 3 திங்ஸ் சொல்லியிருக்கேன். are having men or having the opportunity to kill the opponent. 2 பேருக்குமே வந்து கொல்றதுக்கான வாய்ப்பு டைரக்டா மீட் பண்ணிட்டாங்க. எதிர்பாராத விதமா டைரக்டா கொல்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சு. பட் 2 பேருமே அந்த வயலண்ட் அவங்க செய்யல. அதுக்கப்புறம் பாக்குறோம், they prevented by the power of consciousness. ஏன் அவங்க செய்யலன்னு சொன்னா, 2 பேருக்குமே மனசாட்சி பேசிட்டு. ஒரு இடத்துல வசனத்தை வாசிக்கிறோம், அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படும் என்று சொல்லிட்டு பின்னால சொல்றாரு. 5ஆம் வசனத்துல பாக்குறோம், அவன் மனது தாவீதின் மனது அடித்து கொண்டது. அவன் மனசாட்சிக்கு விரோதமா செய்யறதுக்கு அவனுக்கு மனசு இடம் கொடுக்கல. அதே மாதிரி டேவிட் சவுலு கூட பாக்கலாம், பின்னால் பகுதியில வாசிக்கிறப்ப அவரும் சொல்றாரு, என்ன செய்யல, எனக்கு இப்படி கொலை பண்ணிருக்கலாம், கூட நீ செய்யல, தீமையை செய்யாம நன்மையை செய்யல. அவரும் மனசாட்சினால சூடுண்டப்பட்டவரா இருக்கிறதுனாலதான் இந்த வயலண்ட் வந்து அந்த இடத்துல தடுக்கப்பட்டுச்சுன்னு சொல்லி சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் பாக்குறோம், இவங்களுடைய கான்வர்சேஷன்ஸ், பவுலும் சவுல் இந்த இடத்துல ஒரு இடத்துல பாக்குறோம், சவுல் பவுலை நோக்கி சவுல் வந்து தாவீதை நோக்கி, தாவீது சவுலை நோக்கி அப்படின்ற வேர்ட்ஸ், அந்த கனெக்டிங் வேர்ட்ஸ் வருது. சோ அதை பாக்குறப்ப, அந்த வேர்ட்ஸ பாக்குறப்ப 2 பேருமே சிக்னிபிகண்டா பேசுறாங்க. இவரு பேசுறதும் டச்சிங்கா இருக்கு, டேவிட் சொல்றதும் டச்சிங்கா இருக்குது. அதே மாதிரி சவுல் சொல்ற வார்த்தைகளும் ரொம்ப டச்சிங்கா இருக்கும் சொல்லி பார்ப்போம். இந்த ஒரு யுனைட்டி, ஒரு சொல்யூஷன் எங்களுடைய இந்த புக்ஸ்ல இந்த சாப்டர்ல பார்க்கலாம். 2 பேருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு. பட் தே டிட் டூ த வயலன்ஸ். ஏன் செய்யலன்னு சொன்னா, 2 பேருமே மனசாட்சிக்கு பயந்த 2 பேரும் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸா இருந்தா கூட அந்த மனசாட்சியோட கீழ்ப்படிந்தவங்களா இருந்தாங்க. அது மாத்திரம் இல்லாம 2 பேருடைய வார்த்தைகள் வந்து சிக்னிபிகண்டா இருந்ததுனாலதான் 2 பேரும் ரீகன்சைல் ஆகி நல்லிணக்கமாகி அவங்களோட சந்ததிகளை பாதுகாத்துக்கிற அளவுக்கு அவங்களுக்கு என்ன கிடைச்சிச்சுன்னு சொன்னா, அவங்களுக்கு அந்த ஒரு ரிவார்டு கிடைச்சிச்சு. சோ இந்த 3 காரியத்துல அவங்க யுனைட் ஆயிருந்ததுனால what is the reward they are receiving சொல்லி பாக்குறப்ப லாஸ்ட் வேர்ட்ஸ்ல பாக்குறோம், தாவீது வந்து சவுல கொல்லாம இணைச்சிட்டாரு, அவரு விட்டுட்டாரு.
அவரை பாதுகாத்து விட்டார். டேவிட் ஸ்பேர்ட் சால்ஸ் லைஃப். அது மாத்திரம் இல்லாம ஒரு அடிஷனல் பிளெஸிங் அவருக்கு கிடைச்சிச்சு. என்னன்னு சொல்லி பாக்குறப்ப the lives of அந்த அவங்க தாவீது சவுலுடைய அவங்களுடைய தொட்டு அவரோட ஜெனரேஷன்ஸ் என்ன செய்ய என் ஜெனரேஷன்ஸ் நீங்க என்ன செஞ்சா அதை கொலை பண்ணிடாத, எனக்கு கஷ்டம் கொடுக்குறான்னு சொல்லி கேட்கிறப்ப அவர் ஆணையிட்டு ஒரு ஓத்து கொடுக்குறாரு, உங்களுடைய சந்ததியை என்ன செய்வேன் நானு, தன் தகப்பன் வீட்டார்ல என்னை அழித்து போடாதீங்கன்னு சொல்லி கேட்கிறப்ப தாவீது சவுலுக்கு என்ன செஞ்சானா ஆணையிட்டு கொடுத்தான். தட் த ரிவார்ட் தே ஆர் ரிசீவிங் சொல்லி அவங்களுடைய ஒன்னஸ் சொன்னேன். இப்படி இருந்ததுனால அவங்களுக்கு கிடைத்த ஒரு ரிவார்டு நாம பார்த்தோம். இது வந்து ஒரு 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 5 to 10 minutes நான் வந்து ஒரு ஓவரால் இந்த ஃபிகரை வந்து நான் வந்து ப்ரொக்ளைம் பண்ணிருக்கேன். ஸோ அடுத்து அந்த ஸ்க்ரீன் ஷேரிங்ல பாக்குறப்ப நெக்ஸ்ட் இதுல பாக்குறப்ப ஐ ஹவ் டிவைடட் த வேர்சஸ் இன்டு இந்த ஒரு பேசேஜஸ் வந்து நான் ஒரு 3 ஒரு கேட்டகரியில டிவைட் பண்ணிருக்கேன். ஒவ்வொரு கேட்டகரியும் நம்ம 5 to 10 minutes 5 to 7 minutesல பாத்துடலாம். அதுக்கப்புறமா then we are having the I want to present some of the questions before you. I am going to present some of the questions before you. Then we'll discuss or we can evaluate ourselves according to the questions. Second question. இதுல பாக்குறப்ப இந்த ஃபர்ஸ்ட் 2 வேர்ஸ் பாக்குற ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு 7 வேர்சஸ் பாக்குறப்ப டேவிட் does not kill Saul when he has an opportunity. ஃபர்ஸ்ட் அதான் தாவீதுக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சப்ப கூட என்ன செய்யலாம சாலை கொல்றதுக்கு வந்து அவன் என்ன செய்யலாம முயற்சி பண்ணலன்னு சொல்லி பாக்குறோம். அடுத்தது பாக்குறோம், அதுதான் அடுத்த இதுல டிஸ்பிளே பண்ணிருக்கேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்தது பாக்குறோம், அதுல ஃபர்ஸ்ட்ல இருந்து 7 வசனத்தையும் ஒரு குரூப்பா பிரிச்சேன் நானு. அதுக்கப்புறம் 8th verse 15th verse பாக்குறப்ப டேவிட் அப்பீல்ஸ் டு சால். தாவீது வந்து சால்கிட்ட வந்து கொடுக்குற அப்பீல் என்னன்னு சொல்லி அதுல சொல்லப்படும். அப்புறம் 3rd C பார்ட்ல பாக்குறோம் சால்ஸ் ரியாக்ஷன்ஸ் டு டேவிட். சவுல் வந்து எப்படி வந்து ரியாக்ட் பண்ணாரு, டேவிட் கிட்ட வந்து எப்படி ரியாக்ட் பண்ணாரு அப்படின்னு சொல்லி அந்த கான்வர்சேஷனை பார்க்கணும். ஸோ நான் ஒரு 3 இதை நான் கேட்டகரைஸ் பண்ணியிருக்கேன். அதை டேவிட்க்கு வந்து சொல்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு, ஆனா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அவன் மிஸ்யூஸ் பண்ணல. இதன் மிஸ்யூஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி டுவர்ட்ஸ் திஸ் ஆப்பனன்ட். நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்படி அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து மிஸ்யூஸ் பண்றோமா, அதை யூஸ் பண்றோமா டுவர்ட்ஸ் ஒரு ஆப்பனன்ட் அப்படின்றது இட் இஸ் a question before us. இந்த இடத்துல பாக்குறோம் ஃபர்ஸ்ட் 2 வேர்ஸ்ல பாக்குறப்ப நம்ம சாலை வந்து டேவிட மீட் பண்ணது சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பாக்குறோம் knowingly or unknowingly he came to unknowingly he come to அந்த கெபிக்கு வராங்க. that is the hiding place of David. அதுக்கப்புறம் பாக்குறோம் 4th ல இருந்து 7th verse வாசி பார்த்தோம்னு சொன்னா David resist himself and his men from killing Saul. இந்த இடத்துல பாக்குறோம் சவுலை கொலை செய்வதற்கான வாய்ப்பு கிடைச்சப்ப கூட அதை செய்யாம அவன் தடுத்து நிறுத்திட்டு அவனையும் அவனோட மனிதர்களா சொல்றாங்க. இந்த வாசு பார்த்தோம் 4ல இருந்து 7 வரைக்கும் வாசி பார்த்தோம்னா அவன் கூட அந்த மனுஷர்கள்லாம் அவனை தூண்டி விடுறாங்க. உன் சத்ரு உன் கையில கடவுள் ஒப்பு கொடுக்கன்னு சொன்னாரு, உன் பார்வைக்கு நலமாடுபடி அவனுக்கு செய்வாயாக என்று கத்து உனக்குலாம் உனக்கு ஆண்டவன்கிட்ட பேசியிருக்கிறாரு. நீ சவுலை வந்து என்ன செய்யலாம், நீ கொல்றதுக்கு நல்ல சான்ஸ் இது, நீங்க செஞ்சிருன்னு சொல்றாங்க. அவனை வந்து இன்டியூஸ் பண்ணி விடுறாங்க. அவன் கூட இருந்த மனுஷர்லாம் அவன் ஆப்போனண்ட்டை வந்து எப்பயாவது அவனோட எனிமியை வந்து கொல்லணும்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. ஆனாலும் அந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா டேவிட் வந்து பொறுமையா என்ன சொல்றாருன்னா, அது ஃபர்ஸ்ட் அந்த இமோஷனல்ல இருக்கிறப்ப அந்த சால்வியின் தொங்கல்ல என்ன செய்யறாரு, அவரு கட் பண்ணிடுறாரு. அப்ப டக்குன்னு அவருடைய மனசாட்சி பேசுது, நீ ஆண்டர் குரோதமான காரியம், ஆண்டர் அபிஷேகம் பண்ண மனுஷனுக்கு மேல நேரம் செய்யறீங்க, கை போடாதன்னு சொல்லி அந்த மனசாட்சி பேசுறப்ப அந்த இடத்துல அவரு பொறுமையா he obey the God's word. கடவுள் அவரோடு கூட பேசுற இடைப்படுற அந்த இதை வந்து என்ன செய்றாரு, அவருடைய மனசாட்சியின் மூலமா அவர் உணர்ந்ததுனால இப்பேற்பட்ட பொல்லாங்குக்கு கிடைச்சாரு அவர் வந்து தனையை காத்துக்கொண்டார். நம்முடைய லைஃப்ல கூட நம்முடைய ஆப்பனன்ட்டுக்குள்ள நம்ம நிறைய பேர் நமக்கு எல்லாருமே நம்ம அன்பாதான் நம்ம பேசுறோம் பழகிறோம். ஆனால் நமக்கு அறிந்தோ அறியாமலோ நம்முடைய மனசுல ஒரு சில மேல ஒரு விதமான ஒரு பகை உணர்வு இருக்கும். நம்மள ஒரு ஆப்பனண்டா அவங்க இருப்பாங்க. ஆனா அவங்கள்ட்ட நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோம்? இந்த இடத்துல பாக்குறோம் சுத்தி இருக்கவங்களா சொல்லுவாங்க, உன் பேர்ல ரைட் தான் இருக்கு, நீ செய்யறது ரைட் தான், யூ ஆர் டூயிங் a wrong right thing. அவங்க செய்யறது தப்பு தான், நீ அவங்கள கேள்வி கேட்கறதுலயோ அவங்களுக்கு அகெயின்ஸ்டா செய்யறதுலயோ பழிவாங்கறதுலயோ தப்பே இல்லைன்னு சொல்லி எப்படி தாவீதை சுத்தி இருந்த மனிதர்கள்லாம் அவனை மோட்டிவேட் பண்ணாங்களோ அது மாதிரி நம்மளுக்கு கூட மோட்டிவேட் பண்றதுக்கான வாய்ப்பு வரும். ஆனா அட் தட் டைம் அந்த இடத்துல பாக்குறோம் டேவிட் அழகா பொறுமையா ஆண்டவர் பேசுற சத்தத்தை அவர் மனசாட்சியோட ஆண்டவர் பேசுறத அவர் கேட்டுட்டு
நான் இந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன், நான் அபிஷேகம் பண்ண மனிதன் மேல செய்ய மாட்டேன், கை வைக்க மாட்டேன்ற ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாரு. ஆண்டுடைய ஊழியக்காரன், ஆண்டு அபிஷேகம் ராஜாவா அவரை வச்சிருக்காரு, அனாயிண்டட் பை தி காட். சோ அவரை டச் பண்ண மாட்டாரு. சோ நம்ம ஆண்டோட அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷர்கள் மேல, நம்முடைய ஊழியக்காரர்கள் மேல நம்மள கை வைக்கிறதுக்கான எந்த அதிகாரம் மற்ற காரியங்களை நம்ம சொல்றதுக்கோ அவங்க வந்து நம்ம இது பண்றதுக்கோ அதிகாரம் இல்லை. நம்மளோட ஆஃபரன்ஸ் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க, இது செய்யலாம் அது செய்யலாம். டோன்ட் டூ தட். You remember this. ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதர் மேல நான் கையை வைக்க மாட்டேன்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்த டேவிட் இருந்தாரு. அதுதான் இங்க பாக்குறோம். டேவிட் blesses himself and also his men from killing Saul. அவர் மாத்திரம் தன்னை பாதுகாத்துக்கல, அந்த இடத்துல அவர் வந்து தன்னுடைய மனசாட்சிக்கு பயந்து, கான்சியஸ்க்கு பயந்து என்ன செஞ்சாரு, அவர் ஸ்டாண்ட் பண்ணதுனால அவரும் காப்பாற்று, அவரும் பொல்லாங்கன காரியத்தை செய்யாம தப்பிச்சுட்டாரு. அவரும் கூட இருந்த மனுஷர்களும் என்ன செஞ்சாரு, தப்பிக்க வைத்தார். நம்ம கூட இருக்க ஒரு 4 பேரை சேர்ந்து ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிட்டு we are doing something against the God's man அப்படின்லாம் வர சிச்சுவேஷன் வரப்ப we should be very careful. ஆண்டவர் என்ன நமக்கு பேசுறாரோ, நம்மளோட மனசுல ஆண்டவர் என்ன நம்ம கூட இடைப்படுறாரோ, so we have to obey the voice of God and then we have to resist ourselves that doing like these things. அதுதான் அந்த 7th verse நம்ம பார்ப்போம். அடுத்தது பாக்குறோம், டேவிட் அப்பீல்ஸ் டு சால். இந்த மாதிரி நடந்துருச்சு. அவர் வஸ்திரத்தை எடுத்தாரு, மனசாட்சியோட பேசணும், அந்த கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி நான் தன் மனுஷரையும் கூட என்ன செஞ்சாரு, அவரை தொடக்கூடாது நீங்க சொல்லி தடை பண்ணி வச்சுட்டாரு. அப்ப சவுல் எழுந்திருந்து கெபி விட்டு வழியில என்ன செஞ்சான், நடந்து போனான்னு சொல்லி பாக்குறோம். அதுக்கு அடுத்த போர்ஷன்ல பாக்குறோம், டேவிட்ஸ் அப்பீல்ஸ் டு சால் சொல்லியிருக்கேன். டேவிட்ஸ் அப்பீல்ஸ் டு சால். அதுல பாக்குறோம் ஃபர்ஸ்ட் வேர்ஸ், 8th வேர்ஸ் பாக்குறப்ப இவன் எப்படி அவருடைய பிரசன்ஸ வந்து டைரக்டா போய் என்ன செய்யல, அவரு முதல்ல அவருடைய பிரசன்ஸ் அழகா ரிவீல் பண்றாரு. யாருக்கு? சாலுக்கு. அந்த வசனம் அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. தாவீது எழுந்து கெபியிலிருந்து புறப்பட்டு சவுலுக்கு பின்னாக போய் ராஜாவாகிய என் ஆண்டவனே என்று கூப்பிட்டான். ரொம்ப தாழ்மையா ராஜாவாகிய ஆண்டவரே, அந்த கடவுள் அபிஷேகம் பண்ணப்பட்ட சாமியால் அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த ராஜாவுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை அனுசுறாங்க, ஹம்பிளா கொடுத்தார். என் ஆண்டவனே, ராஜாவாகி என் ஆண்டவனே என்று கூப்பிட்டான். சவுல் திரும்பி பார்த்த போது தாவீது தரை மட்டும் குனிந்து வணங்கி அப்படியே ஃபுல்லா ஈல்ட் ஆயிட்டான். அவன் எப்படி அழகா அந்த அவனுடைய பிரசன்ஸ வந்து எவ்வளவு அழகா காமிக்கிறான், அவனுடைய ஹியூமிலிட்டி அதுல வெளிப்படுது. ஹி ஹானர்ஸ் த லீடர், அந்த ரூலரை வந்து ஹானர் பண்றான். அதுக்கப்புறம் பாக்குறோம், அனாயிண்டட் மேனுக்கு கொடுக்க வேண்டிய ஹானர் அவன் என்ன செய்யறான், அழகா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு அவன் எனிமி தான், அவனை கொலை செய்யறது தேடிட்டு இருக்கிற எனிமி யாரு, சவுல். உடனே என்ன செய்யல, அவன் ரியாக்ட் பண்ணல, ரொம்ப பொலைட்டா ஹம்பிளா அவனுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுத்துட்டு தான் என்ன செய்யறான், அவனை போய் என்ன செய்யறான், அவனோட பேச போறான் குனிந்து. அதுக்கப்புறம் தான் சவுலை நோக்கின்னு போடுறது. அதுக்கப்புறம் தான் அவனை சவுலோட என்ன செய்ய ஆரம்பிக்கிறான், இன்டராக்ட் பண்ண போறான். நவ் டேவிட் ஸ்பீக்ஸ் டு சால். இப்ப டேவிட் என்ன செய்யறாருன்னா அந்த சவுலோட கூட அழகா பேசுறாரு. சவுலை நோக்கி, தாவீது உமக்கு பொல்லாப்பு செய்ய பார்க்கிறான் என்று சொல்லுகிறது, மனுஷனுடைய வார்த்தைகளை ஏன் கேட்கிறீர்? தாவீது வந்து உனக்கு பொல்லாப்பு செய்ய போறான்னு மத்தவங்க எல்லாம் சொல்றாங்களே, நீங்க அதெல்லாம் ஏன் கேட்கறீங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கப்புறம் கர்த்தர் இன்று கெபியிலே உம்மை என் கையில் ஒப்பு கொடுத்தார் என்பதை இன்றைய தினம் உம்முடைய கண்கள் கண்டது, நீங்க கண்ணாலே பாத்துட்டீங்க. உம்மை கொன்று போட வேண்டும் என்று சிலர் சொன்னார்கள், என சுற்றி இருக்கும் எல்லாருமே சொன்னாங்க. ஆனாலும் என் கை உம்மை தப்ப விட்டது. என் ஆண்டவன் மேல் என் கையை போடேன், அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராமே அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல பாக்குறோம், அவர் வந்து கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனுக்கு கொடுக்க வேண்டிய ஹானரை வந்து என்ன செய்றாரு, கரெக்டா in midst of his persecutions, அவரை தொல்லைப்படுத்துறதுதான் அவர் வராரு. அவரு கொலை பண்ணதான் அவர் சுட்டு திரியிறாரு. ஆனா அவரை செஞ்சுனா கூட தப்பு கிடையாது. ஆனா அந்த இடத்துல பாக்குறோம், நம்ம வந்து பதில் இருக்கிறது கடவுளோட வேலை. அதனால நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, நான் கை போட மாட்டேன்னு சொல்லி சொல்றாரு. இது ரோமர் எழுதினது நிருபம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை கூட நம்ம வாசித்து பார்த்தோம்னு சொன்னா, நம்ம மேலான அதிகாரம் உங்களை கீழ்ப்படியணும்னு சொல்லி நம்ம பைபிள வாசிக்கிறோம். சோ அந்த இதை வந்து அழகா அவன் கீழ்ப்படிஞ்சு எப்படி ஒரு ராஜா பேசணுமோ அந்த மாதிரிதான் அந்த இடத்துல பால் அழகா பேசுறாங்க. தாவீது ரொம்ப நல்ல அழகா இந்த இடத்துல சொல்றாருன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கப்புறம் பாக்குறோம், அந்த இடத்துல ஒரு அன்பா அவருடைய அன்பு இந்த இடத்துல வெளிப்படுது. உண்மை என் கையிலே கடவுள் ஒப்பு கொடுத்தாரு, ஆனாலும் கூட நான் உன்னை கைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு அந்த இடத்துல. அதுக்கு அடுத்த வேர்ஸ பார்த்தீங்கன்னு சொன்னா, என் தகப்பனே பாரும்,
என் கையில் இருக்கிற உங்களுடைய சால்வின் என்ற தொங்கலை பாரும். உம்மை கொன்று போடாமல் உம்முடைய சால்வின் தொங்கலை அறுத்து கொண்டேன். என் கையிலே பொல்லாப்பும் துரோகம் இல்லை என்றும் உமக்கு நான் குற்றம் செய்யவில்லை என்றும் அறிந்து கொள்ளும். நீரோ என் பிராணனை வாங்க அதை வேட்டையாடுகிறீர். என் பிராணனை வாங்குறதுக்கு நீங்க எவ்வளவு எத்தனைப்பட்டு நீங்க வேட்டையாடிட்டு இருக்கீங்க. எந்த துரோகமும் இல்லை, எந்த பொல்லாப்புமே உங்களுக்கு மேல எனக்கு இல்லை, நான் ஒண்ணுமே உங்களுக்கு குற்றம் செய்யலையேன்னு சொல்லிட்டு தன்னோட எல்லாமே அவன்கிட்ட வெளிப்படுத்திட்டு, இந்த துரோகம் செய்யல அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் உங்க மேல அன்பாதான் இருக்கிறேன், நான் உங்க அன்பைதான் அவங்க மேல வைத்திருக்கேன், நீங்க தப்பா என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு எந்த துரோகமும் நான் செய்யல, அதனால நீங்க என்ன செய்யுங்க, மேல குற்றம் எல்லாம் செய்யாதீங்க, கண்டுபிடிக்காதீங்க, நான் உங்களுக்கு அகேன்ஸ்டா ஒண்ணுமே செய்யலன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப அழகா இந்த வேர்ஸ், இந்த ஒவ்வொரு வார்த்தையை வாசிக்கிறப்பையும் ரொம்ப எனக்கு ஒவ்வொரு வார்த்தை மூலமா ஆண்டோட பேசுனேன், உணர்ந்தேன். நான் ஒண்ணுமே குற்றம் செய்ய, ரொம்ப அழகா டேவிட் சொல்றாரு இந்த இடத்துல, நான் நமக்கு துரோகமே செய்யல அப்படின்னு சொல்றப்ப இந்த இடத்துல ஆண்டவரோட அன்பை என்ன செய்யறாரு, அந்த இடத்துல அவரு வெளிப்படுத்துறாருன்னு சொல்லி பாக்குறோம். அப்படி இருந்தா கூட நீங்க என்ன செய்றீங்க, என்ன பிராணனை வாங்க வேட்டையாடுறீங்க. இந்த வெப்பன்ஸ் ஆஃப் காட்ஸ் வேர்ஃபேர் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப லவ், ட்ரூத் அண்ட் பெர்சிக்யூஷன்ஸ் நான் படிச்சேன். அன்பு, உண்மையான தன்மை, அந்த உண்மையான தன்மையை அவர் வெளிப்படுத்துறாரு அந்த இடத்துல. அப்புறம் பெர்சிக்யூஷன்ஸ் மத்தியிலயும் வெளிப்படுத்துற உண்மையான தன்மையும் ஆண்டுடைய அன்பையும் நம்ம வெளிப்படுத்தும் பொழுது அந்த காரியத்தை பாக்குறது காட்ஸ் வெப்பன்ஸ் ஆஃப் காட்ஸ் வேர்ஃபேர் சொல்லி நான் ஒரு புத்தகத்துல படிச்சேன். அதுதான் இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். இந்த இடத்துல பாக்குறோம் ஆண்டு அழகா அந்த இடத்துல சொல்றாரு, அந்த அந்த இடத்துல வெப்பன்ஸ் ஆஃப் காட்ஸ் வேர்ஃபேர். அதை வந்து அந்த கடவுளுக்கு இருக்கு அந்த போராட்டத்தின் மத்தியில் நம்ம பயன்படுத்தக்கூடிய வெப்பன்ஸ் என்ன, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எதிரி வந்து நம்மளை சூழ்த்து கொண்டு வரப்ப நம்ம பயன்படுத்த வேண்டிய வெப்பன்ஸ் என்னன்னா லவ் அண்ட் தென் அது ஹியூமிலிட்டி, அதுதான் உண்மை. இப்ப அப்படியே டேவிட் லைஃப் நம்ம அதை லேர்ன் பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்க்கணும். அதுக்கப்புறம் பாக்குறோம் இந்த தேர்ட் இது பாக்குறப்ப சால்ஸ் ரியாக்ஷன் டு டேவிட். கர்த்தர் எனக்கு உமக்கும் நடுவும் நின்று நியாயம் விசாரித்து, இந்த வசனமும் அழகா சொல்லுது பாருங்க, நியாயம் விசாரித்து என் காரியத்தில் உங்க நீதியை சரி கட்டுவாராக, உங்களுடைய பேரில் நான் கை போடுவதில்லை. இது வந்து உனக்கும் எனக்கும் இருக்கிற அந்த டிஸ்பியூட்ல ஆண்டவர் நின்று நியாயம் செய்வாரு. we wait for the justice of God அப்படின்னு சொல்லி அழகா அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அந்த இடத்துல ஒரு யோபு எழுதின யோபுல கூட பாக்குறப்ப யோபு 5ஆம் அதிகாரம் எடுத்துட்டு சொன்னா 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் யாராவது வாசிங்க. யோபு 5ஆம் அதிகாரம் 8, 9. யோபு 5, 8, 9. அதுல கூட யோபு அழகா அந்த இடத்துல சொல்றாரு. அது ரொம்ப எனக்கு பிடிச்சமான ஒரு பகுதி. யோபு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம். ஆனாலும் நான் தேவனை நாடி என் நியாயத்தை தேவனிடத்தில் ஒப்புவிப்பேன். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஆனாலும் நான் தேவனை நாடி, யோபு எவ்வளவு கஷ்டப்பட்டாரு, எவ்வளவு ஒரு ப்ராப்ளத்தின் மத்தியில அந்த மனுஷன் சொல்றாரு நான் ஆனாலும். அதுக்கு முன்னால பாக்குறோம் அக்கினி பொறிகள் மேலே பறக்கிறது போல மனுஷர் வருத்தம் அனுபவிக்க பிறந்திருக்கிறான் அதெல்லாம் சொல்றாரு. அப்ப சொல்றாரு அவரு ஆனாலும் நான் தேவனை நாடி. இப்படிலாம் இருந்தா கூட நான் யாரதான் அப்ரோச் பண்ற நியாயத்துக்காக, நான் தேவனை நாடி என் நியாயத்தை தேவனிடத்தில் ஒப்புவிப்பேன். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார். இந்த இடத்துல யோபு சொல்றாரு, நான் என்னோட காரியங்களை எல்லாவற்றையும் யாருக்கு சொல்ல போறேன், கடவுள்கிட்ட தான் என்ன செய்ய போறேன், நான் வந்து கடவுள்கிட்ட தான் என்னோட நியாயத்துக்காக நான் போவேன், அவரு எனக்கு அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்வாரு. இந்த இடத்துல கூட தாவீது கூட இந்த சிச்சுவேஷன், இந்த ஒரு பெர்சிக்யூஷனான அந்த சிச்சுவேஷன்ல கூட தேவன் என்ன செய்வாரு, எனக்கு நியாயம் செய்வாருன்னு சொல்லி தேவன் இடத்துல தன்னுடைய நியாயத்துக்காக என்ன செய்யறாரு போறாருன்னு சொல்லி பாக்குறோம். எப்படி யோபு இப்படி அவருடைய நியாயத்துக்காக அவர் செய்த போனாரோ அதே மாதிரி அவங்க என்ன செய்யறாருன்னா கர்த்தரை விசாரித்து எது சரின்னு சொல்லி நம்ம 2 பேருக்கும் என்ன செய்வாரு, நீதியை சரி கட்டுவாராக, உங்களுடைய பேரில் நான் கை போடுவதில்லைன்னு சொல்லி சொல்றாரு. முதியோர் பழமொழிப்படி ஆகாதவர்களிடத்திலே ஆகாயம் பிறக்கும், ஆகையால் உங்களுடைய பேரில் நான் கை போடுவதில்லை. நம்ம விக்கெட்னஸ் நம்ம எதை விதைக்கிறோமோ அதைதான் என்ன செய்வோம், அறுப்போம். நம்ம விக்கெட்னஸ் அதாவது நம்ம இருந்தோம்னா நம்ம தான் விக்கெட்னஸ் தான் நம்ம அறுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்றாரு. ஆகையால் உன்னுடைய பேரில் நான் என்ன செய்யறேன், நான் தப்பு செஞ்சா, நான் கொலை பண்ணா நான் அடுத்த எதை கண்டுபிடுவீங்க, சோ நான் என்ன செய்யல, நானு கை போடவில்லை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலயும் அவரோட சகிப்பு தன்மையை நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். இவ்வளவு தூரம் அவர் அகேன்ஸ்டா அப்போஸ் பண்ணிட்டு இருக்கப்ப கூட
அவரு என்ன செய்யறாருன்னா அவருடைய அந்த இன்ஜஸ்டிஸ வந்து என்ன செய்யறாருன்னா சகித்து கொண்டு ஜஸ்டிஸ்க்காக நம்ம கடவுள்கிட்ட போலான்னு சொல்லி அழகா சொல்றாரு. அதுக்கப்புறம் பாக்குறோம் அடுத்த வசனத்தை வாசிக்கிறப்ப, இஸ்ரவேலின் ராஜா யாரை தேட புறப்பட்டார்? நீ ஒரு செத்த நாயையா, ஒரு தெள்ளு பூச்சியா, நீர் யாரை பின்தொடர்ந்தீர்? இந்த இடத்துல பாக்குறோம் ரொம்ப இதா ஹம்பிளா சொல்றாரு. செத்த நாயினா யூஸ்லெஸ், தெள்ளுப்பூச்சி. நான் வந்து சாதாரண ஒரு தெள்ளுப்பூச்சி, ஒரு ராஜா, இஸ்ரவேலின் ராஜா, நீங்க ஏதுக்கு என்ன தேடுறதுக்காக, என்ன கொலை செய்யறதுக்கு தேடுறதுக்கு நீங்க புறப்பட்டு வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு இதா அவர் நல்ல ஒரு இதோட ஒரு சொல்லியிருக்காரு இந்த இடத்துல பாக்குறோம். அப்புறம் பாக்குறோம் தன்னுடைய நான் ஒண்ணுமே இல்லை, நீங்க யூதா, நீங்க வந்து இஸ்ரவேலுக்கே, நீங்க தேசத்துக்கே ராஜா, நீங்க கடவுளால அபிஷேகம் மட்டும் ஒரு ராஜா வந்து சாதாரண தெள்ளு பூச்சியை போல இருக்க என்னைய தேடி நீங்க சுத்தி திரியுறீங்களேன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. என்ன தேடி இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவர் சொல்றதை பாக்குறப்ப அவருடைய ஹம்பிள்னஸ், அவருடைய ஹியூமிலிட்டி அந்த இடத்துல வந்து என்ன செய்யுது, அந்த இடத்துல வெளிப்படுதுன்னு சொல்லி பாக்குறோம். அப்ப இஸ்ரவேல் கர்த்தர் நியாயாதிபதியா இருந்து எனக்கு நோக்கும் நியாயம் தீர்த்து எனக்காக வழக்காடி நான் உங்களுடைய கைக்கு தப்ப என்னை விடுவிப்பாராக அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கர்த்தர் வந்து நியாயமா இருந்து யாரு செய்து கரெக்ட்னு சொல்லி கடவுளே நியாயம் செய்யணும், நியாயம் செய்து என்னை தப்பி வைப்பாரு அப்படின்னு சொல்லி he totally depend on God. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல எனிமி வந்து தன்னை தாக்க வர சிச்சுவேஷன்ல கூட தாவீது வந்து முழுவதுமா நெருக்கத்தின் மத்தியில, நெருக்கடியான சூழ்நிலை இருக்குது, ஆனா அதன் மத்தியில கூட டோட்டலா அவர் காட்ஸோடைய ரைச்சியஸ்னஸ், அதாவது கடவுளுடைய நியாய தீர்ப்புக்காக என்ன செய்திருக்கிறாரு, காத்து இருக்கிறாருன்னு சொல்லி பாக்குறோம். அப்ப டோட்டலி he depend on God's for his justice சொல்லி பாக்குறோம். அதுக்கப்புறம் பார்க்கலாம், அதுக்கு அடுத்த பகுதி பாக்குறோம், சால்ஸ் ரியாக்ஷன் டு டேவிட். சவுலுடைய ரியாக்ஷன் டேவிட குறித்து இது எல்லாத்தையும் சவுலை நோக்கி ஆரம்பிச்சு, சவுலை நோக்கி தாவீது இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டான். அதுக்கப்புறம் தாவீதுக்கு என்ன ரியாக்ஷன் சவுல் ரிப்பீட் பண்றான்னு சொல்லி பாக்குறப்ப, ரிப்ளை பண்றான்னு சொல்லி பாக்குற போதுதான் இந்த 16ஆம் வசனத்துல இருந்து நம்ம வாசிக்கலாம். 16ல இருந்து 19 வரைக்கும் நம்ம அதை பார்க்கலாம். தாவீது இந்த வார்த்தைகளை சவுலோட சொல்லி முடித்த பின்பு, சவுல், என் குமாரனாகிய தாவீதே, இது உன்னுடைய சத்தம் அல்லவா என்று சொல்லி சத்தமிட்டு அழுது. அந்த டேவிட் சொன்ன அந்த அப்பீல் எல்லாம் தாவீது கேட்டே, சால் கேட்டே இருந்துட்டு, தாவீதுடைய சத்தம் அல்லவான்னு சொல்லி என்ன செய்யறாரு சொல்றாரு. அதோட கூட இன்னொரு வார்த்தை சொல்றாரு, என் குமாரனாகிய தாவீது. இந்த 11th verseல பாக்குறப்ப அந்த டேவிட் சொல்றாரு, என் தகப்பனே பாரு அப்படின்னு சொல்றாரு. அதே இந்த இடத்துல பாக்குறோம், இந்த காரியங்களை அவர் அழகா எக்ஸ்பிளைன் பண்றாரு. அவர் அன்பை வெளிப்படுத்துறாரு, அவருடைய தாழ்மை வெளிப்படுத்துறாரு, அவர் கொடுக்க வேண்டிய ஹானர் எல்லாம் கொடுக்குறாரு, அவருடைய குணாதிசயங்களா அவர் வெளிப்படுத்திட்டே வரப்ப சவுல் அந்த ராஜா என்ன சொல்றாருன்னு சொல்லி பாக்குறோம், உங்களுடைய சத்தம் அல்லவா என்று அழுதுட்டு என் குமாரனாகிய தாவீதேன்னு சொல்லி கொடுக்குறாரு. யோசிச்சு பாருங்க, here there is a relationship is established between David and Saul. இப்படி ஒரு எளிமையா இருந்தவங்க வந்து எப்படி மாற்றப்படுறாங்கன்னா, அவர் தகப்பனே பாருங்கிறாரு. சால் சொல்றாரு, என் குமாரனாகிய தாவீது. இப்ப ஃபாதர் அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து அவங்க கடையில இடையா செய்து இந்த இடத்துல நான் கூட கொடுத்துருக்கேன், அந்த என்னுடைய மெட்டீரியல்ஸ்ல கூட கொடுத்துருக்கேன், உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். இந்த இடத்துல பாக்குற சின்ன ஒரு பாக்ஸ் போட்டு நான் கொடுத்துருக்கேன். they establishes the father and son relation is established. இந்த இடத்துல பாக்குறோம் தாவீது ரியாக்ஷனையும் சவுல் ரியாக்ஷனையும் நம்ம பாக்குறப்ப இந்த நிகழ்ச்சி மூலமா அவர் தகப்பனே பாருன்னு சொல்றாரு. தாவீது சொல்றாரு, என் குமாரனாகிய தாவீது. ரொம்ப எனக்கு இதை வாசிக்கிறப்ப ரொம்ப டச்சிங்கா இருந்துச்சு. எப்படி இருக்கிற மனுஷனை வந்து அவருடைய அன்பு, அவருடைய ஹியூமிலிட்டி, அவருடைய தாழ்மை, அவருடைய ஆண்டுடைய வார்த்தை கீழ்ப்படுகிற அந்த குணாதிசயங்கள் வந்து சவுல அழகா மாத்திருச்சு. அவரை பார்த்து என் மகனேன்னு கூப்பிடுற அளவுக்கு என்ன செஞ்சு ஒரு ரிலேஷன்ஷிப் அந்த இடத்த என்ன செஞ்சு பாக்குறோம், எஸ்டாப்ளிஷ் பண்ணிருச்சு சொல்லி பாக்குறோம். அதுக்கப்புறம் பாக்குறோம், தாவீது இது உன்னுடைய சத்தம் அல்லவா என்று சொல்லி சத்தமிட்டு என்ன செய்யறானா, ஒரு ராஜா அழுகிறான். யோசிச்சு பாருங்க அந்த சிச்சுவேஷன்ல அவருடைய அன்பான வார்த்தைகள். வேர்டு நான் முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல காமிச்சேன். இந்த 3 காரியம் அவங்க ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ்யூஸ் பண்ணல, அவங்க 2 பேருமே மனசாட்சிக்கு பயந்து இருந்தாங்க. இந்த இடத்துல பாக்குறோம், சவுல் வந்து மனசாட்சிக்கு பயப்பட ஆரம்பிச்சிட்டான். அவனுடைய மனசாட்சிக்கு குத்துண்டு என்ன செய்யறான், அழுக ஆரம்பிச்சிட்டான். இப்படிப்பட்ட தாவீதை என்ன செய்யறான்,
கொலை செய்யறதுக்கு எத்தனைக்கிறனே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஆண்டவர் இவனோட கூட இடைப்பட ஆரம்பிச்சிட்டாரு. அவனுடைய மனசாட்சி குத்தப்பட ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் தேர்ட்ல ஒரு பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், the words are so significant அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல பாக்குறோம், உன்னுடைய வார்த்தையை பாக்குறப்ப இது உன்னுடைய சத்தமளவா என்று சொல்லி சத்தமிட்டு அழுதான். அவனோட மனசாட்சி அவனை வருத்த ஆரம்பிச்சிச்சு. அவனை வந்து குற்ற ஆரம்பிச்சோன்னே அவனை அறியாமே ஒரு ராஜா அழுது என்ன செய்யறான், அழுகிறான்னு சொல்லி பாக்குறோம். நீ தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கிலும் நீதிமான். தாவீதை பார்த்து சொல்றான், என்னை பார்க்கலாம் ராஜாவா இருந்தா கூட நீ என்னை பார்க்க நீதிமான். நீ எனக்கு நன்மை செய்தாய், நானும் உனக்கு தீமை செய்யறேன். நீ எனக்கு நன்மைதான் செஞ்சுட்டு இருந்த, எந்த தீமையும் இது வரைக்கும் செய்யல, ஆனா நான் உனக்கு தீமையை செய்யறேன்னு சொல்லி அவன் என்னெல்லாம் செஞ்சானோ அதை எல்லாத்தையும் கன்ஃபர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நீ நீதிமான்னு சொல்றான், நான் உனக்கு தீமை செஞ்சேன்னு சொல்றான். நீ எனக்கு நன்மை செய்த என்று விலங்கின பண்ணினாய், கர்த்தர் என்னை உன் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும் நீ என்னை கொல்லல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கப்புறம் சொல்றாரு, ஒருவேளை மத்தவங்களா இருந்தா என்ன சொல்லுவாங்க, என்னை கொண்டு போட்டிருப்பாங்க. இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்காக கர்த்தர் உனக்கு என்ன செய்வாரு, நன்மை செய்வாராக. ஃபர்ஸ்ட் பாக்குறோம், நீ நீதிமான்னு சொல்றான். அதுக்கப்புறம் அவனுடைய சின்ன வந்து கன்ஃபர்ஸ் பண்றான், நான் தப்பு செஞ்சுட்டேன்னு சொல்லி உணர்றான், அழுகுறான். அதுக்கப்புறம் சொல்றாரு, நீங்க எனக்கு நன்மை செய்தபடியா நான் உனக்கு கர்த்தர் உனக்கு நன்மை செய்வார். அப்ப ஒரு நன்மையை சுதந்திரத்துக் கொள்றதுக்கு டேவிட் வந்து ஒரு பாத்திரவனா மாறிட்டான். பிகாஸ் ஆஃப் ஹிஸ் unconditional love, because of his unconditional love, because of his humility, because of his honor towards the reverence. சோ இந்த ஒரு பேசிக் காரியங்கள்னால அவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு பிளெஸிங் கிடைக்குது. நீ நிச்சயமா, அதுக்கப்புறம் சொல்றான் பாருங்க, டேவிட் சொல்றான், நீ நிச்சயமாய் ஷியோரா கட்டாயமா அப்படின்றான், நிச்சயமாய் நீ ராஜாவா இருப்பாய் என்றும் இஸ்ரவேலில் ராஜ்யபாரம் உன் கையில் நிலைவரப்படும் என்றும் அறிவேன். நீ நிச்சயமா நீ ராஜாவாக போற, ராஜ்யபாரம் உனக்கிட்டதான் நிலைவரமா இருக்க போகுது. ரொம்ப நாளைக்கு நீ என்ன செய்ய போற, இந்த இஸ்ரேல் மக்களை நீ ஆட்சி செய்ய போற. You are a vessel like king of the Israels சொல்றாரு. அப்படின்னு சொல்லி அழகா சொல்றாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த இடத்துல பாக்குறோம், ஹானஸ் டேவிட் அவரை mercy towards him, அதாவது டேவிட் வந்து அவன் மேல காண்பிக்கிற கருணை வந்து அவனுடைய லைஃபே வந்து சேஞ்ச் பண்ணிடுச்சுன்னு சொல்லி பாக்குறோம். அதுக்கப்புறம் ஒரு சில காரியங்களை நான் ஷேர் பண்ணணும்னு விரும்புறேன். கடைசி 21-22 வசனத்தை பாக்குறப்ப, இப்பொழுது நீ எனக்கு பின்னிருக்கும் என் சந்ததியை வேறு அறுப்பதில்லை என்றும் என் தகப்பன் வீட்டாரில் என் பெயரை அழித்து போடுவதில்லை என்றும் கர்த்தர் மேல் எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அப்பொழுது தாவீது சவுலுக்கு ஆணையிட்டு கொடுத்தான். இந்த இடத்துல ஒரு ப்ராமிஸ் கேட்கிறான். என்ன கேக்குறான்னா, நீ என்ன காப்பாத்திட்ட, என் மேல கை போடல, நான் வந்து பழச்சிட்டேன், யூ ஸ்பேர் மை லைஃப், என்னுடைய லைஃப் நீ காப்பாத்திட்டேன். தொடர்ந்து என்னுடைய பின் வருகிற சந்ததியை என்ன செய்யணும், நீ தொடர்ந்து நீங்க வேற எடுத்து விட்டுறாத, நீ வந்து என்னை கொன்று போட்டுறாத, என் சந்ததியை பின்னால வர மக்கள் எல்லாம் சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு ரிக்வெஸ்ட கொடுக்குறான். உடனே அவன் வந்து தாவீது அவனுக்கு ஒரு ஆணையிட்டு உடன்படிக்கையே செய்து கொடுக்குறான். உடன்படிக்கையை அவன் உடனே செஞ்சு கொடுத்துறான். எந்த விதமான கொஸ்டின் அவன் கேட்கவே இல்லை. ஆணையிட்டு கொடு என்றான். இம்மீடியட்டா பாக்குறோம், சவுலுக்கு ஆணையிட்டு கொடுத்தான். பின்பு சவுல் தன் வீட்டுக்கு புறப்பட்டு போனான். தாவீதும் அவன் அரணிப்பான இடத்திற்கு ஏறி போனான் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இந்த இடத்துல பாக்குறோம், ஒரு ரீகன்சலேஷன் நடந்தது, ஒரு நல்லிணக்கம் ரெண்டு பேருக்கு இடையில ஒரு காரியம் நடக்கும்னு சொல்லி பாக்குறோம். இந்த இடத்துல இந்த ஒரு ஃபாதர் அண்ட் சன் ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் ஆயிருது. அது மாத்திரம் இல்லாம எல்லா தீமையான காரியங்களும் நன்மையா மாற்றப்படுதுன்னு சொல்லி பாக்குறோம். ஒரு வசனம் பைபிள்ல வாசிக்கணும் இல்லையா, ரோமர் 12-21 நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. சோ அந்த காரியத்தை வந்து அழகா தாவீது செஞ்சாரு. அந்த தீமையினாலே வெல்லப்படாம அவன் கொலை பண்ண வந்தான், என்னை தேடி வந்தான், எனக்கு சான்ஸ் கிடைச்சு நான் குத்தி கொண்டுட்டானா என் லைஃப், நான் வந்து ராஜாவாயிரலான்னு சொல்லிட்டு தீமையினாலே வெல்லல, தீமையை வந்து நன்மையினாலே வெல்றான்னு சொல்லிட்டு இந்த தீமையை வந்து நன்மையா மாற்றி கொடுத்து அவனுடைய எக்ஸம்ப்ளரி லைஃப்னால, அவனுடைய ரோல் மாடல்னால என்ன செய்யறான்னு சொல்லி பாக்குறோம். அவனுடைய வேர்ட்ஸ்னால, அவனுடைய வார்த்தைகள் என்ன செய்து நல்ல வல்லைக்குள்ளதான் அவனுடைய சவுளுடைய மனதை கிரியை செய்து சொல்லி பாக்குறோம். through his word, through his love, through his humble verse, through his humility, அது மாதிரியான நிறைய காரியங்கள் அவனுக்கு சொல்லலாம். அவனுடைய சகிப்பு தன்மையினால என்ன செஞ்சுன்னு பார்த்தோம்னா, இந்த சவுல் வந்து என்ன செய்யறான், அவன் மாற்றப்படுறான்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். ஒரு ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படுது. தீமையான காரியம் நன்மையான செய்து
மாற்றப்படுதுன்னு சொல்லி பார்க்கணும். சோ இந்த நிகழ்வுனால என்னென்ன ரியாக்ஷன்ஸ்லாம் முதல்ல நான் பார்த்தேன். சவுலுடைய பர்சனல் கேரக்டர்ஸ் சொன்னேன். அவங்க 2 பேருக்குள்ள ஒரு யுனைட்னஸ் என்ன, ஒரு ஒற்றுமை தன்மைன்னு சொல்லி சொன்னேன். லாஸ்ட்ல ஐ வாண்ட் டு பிரசன்ட் சம் ஆஃப் த ரியாக்ஷன்ஸ் ஆஃப் சால் அண்ட் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் டேவிட். இந்த இடத்துல இந்த நிகழ்ச்சியில அவருடைய டேவிட் ரியாக்ஷன் இருந்துச்சுன்னா, அவன் ஒரு உண்மையான ஒரு அன்பை, காட்ஸ் லவ் அங்க வெளிப்படுத்தினா இன் மிட்ஸ் ஆஃப் த பெர்சிக்யூஷன்ஸ். அதுதான் ரொம்ப முக்கியமானது. நம்மளை துன்புறுத்துறப்ப, நம்ம கஷ்டம் கொடுக்குறப்ப அவ்வளவு சீக்கிரம் அன்பை வெளிப்படுத்தணும். நம்மளோட அன்பா இருக்கவங்கள்ட்ட அன்பா இருக்கும். நம்ம பர்த்டே கொஞ்சம் கிஃப்ட் கொடுத்தாங்களா, 50 ரூபாய் கிஃப்ட் கொடுத்தா நம்ம 500 ரூபாய் கிஃப்ட் கொடுப்போம். ரெடி டு டூ தட். நம்மளை துன்பப்படுத்துறவங்க, நம்மள நம்ம ஒர்க் பண்ற இடத்துல, நான் படிக்கிற இடத்துல, நம்ம ஒர்க்கிங் ஸ்பாட்ல நிறைய நம்ம இதை ஃபேஸ் பண்ணுவோம். நிறைய பேர் நம்ம வந்து உண்மையா இருக்குன்னு நினைப்போம். they are doing more thing against us. நம்ம ரொம்ப தொந்தரவு பண்ணுவாங்க. நமக்கு நம்ம உண்மையா இருக்கிறதுக்கான எல்லா தடைகளையும் அவங்க கொண்டு வருவாங்க. உடனே அவங்கள நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா, நம்ம ரியாக்ட் பண்ணி என்ன செய்யக்கூடாது, அவங்கள வந்து தீமையான காரியத்தை வந்து நம்ம செய்ய பழி வாங்குதல் எனக்கு புரியுது, நானே பரிசையில் ஆண்டு சொல்லியிருக்காரு. நம்ம பழிக்கு பழி வாங்குறது, அந்த மாதிரியான காரியங்களை நம்ம வேலை செய்யற இடங்களையோ படிக்கிற இடங்களையோ நம்ம துணிந்து செய்யவே கூடாது. நம்முடைய காரியத்தை ஆண்டவர் பாதுகாத்துக்கோ. அந்த இடத்துல அழகா டேவிட் சொல்றாரு, ஆண்டவர் எனக்காக வழக்காடி எனக்கு நியாய செய்ய தருவாரு அப்படின்னு சொல்றப்ப கடைசியில டேவிட பார்த்து இவன் நீதிமான்னு சொன்னாரு. உங்களையும் என்னையும் பார்த்து பணி செய்கிற இடத்துல, நம்ம ஒர்க் பண்ற இடத்துல, நம்முடைய பர்சனல் லைஃப்ல, நம்முடைய மினிஸ்ட்ரியில கூட அப்படிதான். நம்ம செய்யற அந்த மாணவ ஊழியத்துல அஸ் அ கிராஜுவேட்ஸா, அஸ் அ ஃபேமிலிஸா நம்ம இந்த மினிஸ்ட்ரியில இன்வால்வ் பண்றோம். நிறைய மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்றோம், நிறைய காரியங்களை கூடி பிளான் பண்றோம். இந்த சிச்சுவேஷன் ஆல்சோ we should accept each other. நம்ம அன்பினால மாத்திரமும் தாழ்மையினால மாத்திரம் தான் ஊழியத்தை நம்ம செய்யணும். இல்ல நாங்க பெரியவங்க நீங்க பெரியவன்னு சொல்லி நம்ம அப்படி நம்முடைய இதை வந்து ரைஸ் பண்றப்ப நம்ம ஒரு நல்ல இணக்கத்திற்குள்ள வருவதற்கான வாய்ப்பு இல்லாம போயிடும். இதனால நிறைய இடங்கள்ல பாக்குறப்ப அவங்க எப்படி செஞ்சாங்க, அவங்க நான் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி பழி வாங்குற அந்த எண்ணங்கள் வர நேரத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு, பழி வாங்குறது எனக்கு நானே பதில் செய்வேன்னு சொல்லியிருக்காரு. அவங்க இப்படி செஞ்சிருக்காங்க, இவங்க இப்படி செய்யறாங்க, நான் படிக்கிற இடத்துல, நான் வேலை செய்யற இடத்துல, ஈவன் இன் அவர் மினிஸ்ட்ரி we should be very careful in adopting those things. இந்த இடத்துல பாக்குறோம் அவங்களுடைய லைஃப்ல கிடைச்ச அவார்டு வந்து he is a righteous man before the king of Israel. அவர் சொல்றாரு, என்னை காட்டில நீ நீதிமான்னு சொல்லி அந்த ராஜா அவனை பத்தி டிக்ளேர் பண்றாரு. அதுக்கப்புறம் அவனுடைய அன்பு அழகா வெளிப்படுச்சு. அழகா அவன் ஆணையிட்டு உடன்படிக்கை உடனே செஞ்சு கொடுக்குறான். பின்னால அடுத்தடுத்த பகுதியில் நீங்க எல்லாம் பாப்பீங்க. 26 அதிகாரத்துல எல்லாம் பாக்குறப்ப அவன் அந்த யோனத்தானுடைய மகன் ஓய்பேசாத்த வந்து அவன் சொல்லுவான், அவன் ஏன் அரண்மனையில அவனை கொண்டாந்து விட்டுருங்க. அந்த இது அப்ப யுத்தத்தப்ப அவன் வந்து என்ன செய்வான், அந்த உடவன் ஆயிடுவான். அந்த குழந்தைய கொண்டாந்து என்கிட்ட கொடுத்துருங்க, நான் அவனை பாத்துக்கிறேன், நீ இனிமேல் என்னுடைய அரண்மனையில இருந்து நீ என் கூடயே நீ சாப்பிடணும் அப்படின்லாம் சொல்லி அவனை ரொம்ப க்ளோஸா அவனை வந்து என்ன செய்வான், அவனை பாதுகாத்துக் கொள்வான். இது வந்து இட்ஸ் a good example. சொல்றான் இல்லையா, ஆணையிட்டு கொடுக்குறான் இல்லையா, நான் உன்னுடைய வம்சத்தையே பாதுகாத்துக் கொள்வேன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சவுலுடைய மகனாய் ஓய்பேசத்தையும் கூட என்ன சொன்னாங்க, அவன் பாதுகாத்தான்னு சொல்லி அவன் கொடுத்து ஆணையில வந்து உண்மையா இருக்கான்றத வந்து பின்னால் நீங்க படிப்பீங்க. 1 சாமுவேல் 26 அதிகாரத்துல நீங்க அதிகமா நீங்க படிப்பீங்க. சோ அவர் கொடுத்த உடன்படிக்கையில சால் உண்மையா இருந்தான், ஆனா டேவிட் உண்மையா இருந்தான். இந்த நிகழ்ச்சினால சவுலுடைய வாழ்க்கையில அதுக்கப்புறம் பாக்குறோம் தன்னோட சிந்தா வந்து சவுல் வந்து பவுலுக்கு முன்னால கன்ஃபர்ஸ் பண்ணான். அதனால அவனுக்கு கிடைச்ச பலன் என்னன்னா ரீகன்சலேஷன். அவங்க 2 பேரும் ரீகன்சலேஷன் ஆகுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி பாக்கணும். the rewards நான் லாஸ்ட்ல கொடுத்திருக்கேன், the rewards gained by David and Saul. டேவிட பார்த்து நீதிமான், righteous person. அது மாத்திரம் இல்ல, சால் பாக்குறப்ப அவனும் அவனுடைய பின் சந்ததி ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ் எல்லாமே என்ன பண்ணப்பட்டிருக்கு, தேவன் அல்ல, உள்ள எதிராளிகளா இருக்கலாம், எனிமிஸா இருக்கலாம். whenever we realize ourselves, நம்ம ரியலைஸ் பண்ணி நம்ம கன்ஃபர்ஸ் பண்ணி நம்ம ரீகன்சில் ஆகிறதுக்கு நம்ம ரெடியா இருக்கிறப்ப ஃபர்ஸ்ட் we have to realize our sins. நம்முடைய பாவங்களையோ, நம்முடைய தவறுதல்கள், நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய குற்றங்களை நம்ம வந்து நம்ம ரெகனைஸ் பண்ணி நம்ம ஆணுடைய பாதத்துல போறப்ப அவர் என்ன செய்யறாருன்னா ஒரு ரீகன்சிலேஷன் நம்ம கன்ஃபர்ஸ் பண்ணி அவருடைய பாதத்துல போறப்ப நம்மளை ரீகன்சில் பண்ணி நமக்கு ஒரு நல்ல இணக்கத்தை, ஒரு சமாதானத்தை ஏற்படுத்த தேவனாக தான் நம்ம இந்த நாட்கள்ல ஆண்டவா இருந்துட்டு இருக்காரு. இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்து வந்த நோக்கமே நம்ம பாக்குறோம். உன்னதத்திலே இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல இது அதிகமா வாசிப்பாங்க. உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும்
மனுஷர் மேல் பிரியமும் உண்டாயிருப்பதாகன்னு சொல்லி தன்னுடைய இமேஜ்ல படைக்கப்பட்ட தன் மனுஷன் மேல ஆண்டவர் பிரியமா இருக்கிறதுனால அந்த மனிதர்கள் மத்தியில ஒரு நல்ல இணக்கத்தை ஏற்படுத்துதான் ஆண்டவர் விரும்புறாரு. இன்றைய நாளிலே கூட நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த காரியம் என்னன்னா, God wants to lead a peaceful life. அந்த இடத்துல ஒரு reconciled life நம்ம லீட் பண்ணணும்னு ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில விரும்புறாரு. சோ சவுலுக்கு ரிவார்டு கிடைச்சிச்சு, டேவிடுக்கும் ஆண்டவர் அழகா என்ன செய்ய ரிவார்ட்ஸ் என்ன செஞ்சாரு கொடுத்தாருன்னு சொல்லி பார்க்கிறோம். சோ இந்த ஒரு சில காரியங்கள், இந்த காரியங்கள்லாம் வந்து நம்முடைய வேத பகுதிப்படி நம்ம வந்து நாங்க கூட ஷேர் பண்ணிருக்கோம். நம்முடைய வாழ்க்கையில கூட நமக்கு நிறைய பணி இடங்கள்ல வேலை இடங்கள்லாம் நான் பாக்குறப்ப நிறைய இதை நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி சுச்சுவேஷன் நிறைய ஃபேஸ் பண்ணுவோம். நம்ம நினைக்கிறோம் நம்ம எல்லாரும் எனிமீஸ், கிடையவே கிடையாது. மத்தையில ஆண்டவர் வந்து இந்த மலை பிரசங்கத்துல ஏசாமி சொல்றாரு, மத்தைய 5:44 நான் நினைக்கிறேன், அதுல அவர் அழகா சொல்றாரு, உங்கள் சத்துருக்களை என்ன செய்யுங்க, ஸ்நேகிங்கள், உங்களை துன்பப்படுத்துறதுக்கா ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றாரு. சத்துருக்களை ஸ்நேகிங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். சோ இந்த காரியங்கள் வந்து நமக்கு போதிக்கப்படுறது. That is a teaching given by the Lord Jesus Christ to us. So try to follow these teachings. இப்படிப்பட்ட டீச்சிங்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம லைஃப்ல நம்ம பயன்படுத்தணும்னா, நம்மளுக்கு கூட டேவிட போல நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, நம்ம சுற்றி இருக்கவங்க எல்லாம் இவங்க நீதிமான்னு சொல்லுவாங்க. அதே போல நம்மளோட பின்னால வர சந்ததிகளும் என்ன செய்யப்படும், ஆசீர்வதிக்கப்படும். சோ இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நம்ம தேவனுக்கு கொடுக்கணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். ஜெபிப்பது மாத்திரம் அல்ல, நம்ம தெரிந்த காரியங்களை, கற்றுக்கொண்ட காரியங்களை, வேலை நம்முடைய பர்சனல் லைஃப்ல, நம்முடைய மினிஸ்ட்ரியில, நம்ம ஒரு ஸ்டூடெண்டோட நம்ம பேசுறப்ப, நம்முடைய நம்ம கிராஜுவேட்டோட பேசுறப்ப, ட்ரை டு அவாய்ட், நம்ம வந்து அன்பை மாத்திரம் தான் வெளிப்படுத்துறவங்களா இருக்கணும் ஒழிய மற்ற எந்த எனிமிட்டியும் நம்ம என்ன செய்யக்கூடாது. ஒருவேளை அவங்க தெரிந்தோ தெரியாம தப்பு செஞ்சிருக்கலாம், நமக்கு அகேன்ஸ்டா செஞ்சிருக்கலாம், டைரக்டா அவங்களை ஹிட் பண்ணாதீங்க, ஹர்ட் பண்ணாதீங்க. இந்த இடத்துல பாக்குறோம், அழகா டேவிட் சொல்றாரு பாருங்க, நான் அவங்களை கொண்டு போட்டிருக்கலாம், நான் செஞ்சிருக்கலாம், பட் ஐ didn't do that because I love you. நான் ஏன்னா நீங்கள் நானும் ஒரே ஆண்டவரால படைக்கப்பட்டிருக்கோம். We are all created by the same image of God அப்படின்ற ஒரு ஆண்டோடைய அன்பின் நிமித்தமா நம்ம அவங்களை சீர்பொருந்த பண்ணணும் ஒழிய நம்ம டைரக்டா ஹர்ட் பண்ற மாதிரியோ நம்ம செய்தோம்னு சொன்னா, நம்ம ஆண்டவர் என்ன பர்பஸ்க்காக நம்ம அந்த மினிஸ்டர் பண்றதுக்கு வச்சிருக்காரோ, நம்ம ஃபேமிலியில வச்சிருக்காரோ, நம்ம பர்சனல் லைஃப்ல வச்சிருக்காரோ, அதை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு நம்ம இழந்து போயிருவோம். நம்முடைய வாழ்க்கையில கடவுளுடைய திட்டங்கள் மாத்திரம் தான் நம்ம நிறைவேறணும்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யணும், நம்ம அதற்கான முயற்சிகளை தான் நம்ம என்ன செய்யலாம்னு சொல்லி பாக்குறேன். நான் பண்ணலாம்னு சொல்லி நான் யோசிச்சேன். நான் கற்றுக்கொண்ட காரியத்தை வந்து நான் உங்களோட கூட ஷேர் பண்ணிருக்கேன். ஒரு சில கொஸ்டின்ஸை மாத்திரம் நான் முன்னால நான் பர்சனல் பண்ணலாம்னு யோசிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் ஐ வாண்ட் டு மென்ஷன், இன்னும் ஒரு 5 minutes டைம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை நான் முடிச்சிடுறேன் சீக்கிரத்துல. இந்த கொஸ்டின்ஸை மாத்திரம் உங்க முன்னால வைக்கிறேன். அதை டிஸ்கஸ் பண்றதுக்கு ஒருவேளை டைம் இல்லாம இருக்கலாம், ஆனாலும் நீங்க உங்களுடைய குரூப்ல நான் இதை போட்டு விடுறேன். நீங்க பர்சனலா உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில இந்த கொஸ்டின்ஸை வச்சு திங்க் பண்ணி பார்த்து, உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில இந்த நம்முடைய ஊழியத்துல நம்ம என்ன காரியத்தை சரி செய்ய முடியும்னு சொல்லி ஒரு ஷேர் பண்ண முடியாம இருக்கலாம். இந்த ஷேர் பண்ண முடியாம இருக்கலாம், ஆனாலும் நீங்க திங்க் ஓவர் பண்ணி ஆண்டோடைய பார்த்து அமர்ந்து உங்களை எவாலுவேட் பண்ணி நீங்க சரி செய்து கொள்றதுக்கு உதவியா இருக்கும். நான் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் ஜஸ்ட் டிஸ்பிளே பண்ணிட்டு ஐ வில் ஷேர் இட் டு யூ. உங்களுடைய குரூப்ல நான் போட்டு விடுறேன். நீங்க உங்களை வந்து நீங்க என்ன செய்யுங்கன்னா அதை சரி செய்து கொண்டு நம்ம எப்படி நம்முடைய ஆப்போனன்ட், நம்முடைய எனிமி, நம்முடைய எதிராளிகிட்ட எப்படி நம்ம வந்து ரியாக்ட் பண்றோம் அஸ் அ காட்ஸ் சில்ட்ரன், அஸ் அ காட் சர்வெண்ட். நம்ம காட் சில்ட்ரன் முதல்ல, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நமக்கு இருக்கிற கடவுள் கொடுத்த ஒரு பதவி என்னன்னா தட் இஸ் அ காட் சர்வெண்ட் சொல்லி பார்ப்போம். நம்ம ஆண்டவர் ஊழிய செய்யற ஊழியக்காரனே நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாமே எவாலுவேட் பண்ணி பார்த்து நம்மளே சரி செய்து கொள்றது நமக்கு ரொம்ப பிரோஜனமா இருக்குன்னு சொல்லி நான் நம்புறேன். ஜஸ்ட் ஐ ரீட் த கொஸ்டின்ஸ், அதுக்கப்புறமா நம்ம அதை நீங்க எவாலுவேட் பண்ணுங்க. டிட் வி யூஸ் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் தி ரைட் வே? நம்ம கடவுள் கொடுக்குற தருணங்களை வந்து நான் சரியா பயன்படுத்துறேன்னா, தப்பான வழியில நான் ஹர்ட் பண்ற அளவுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, அதுல நான் அன்பை வெளிப்படுத்துறேன்னா. நெக்ஸ்ட் பாக்குறோம், did our words are significant before our enemies? எப்படி இந்த இடத்துல பாக்குறோம், தேவீதோட வார்த்தைகளும் சவுடைய வார்த்தைகளும் அவங்க எனிமீஸ் கிட்ட பாக்குறப்ப எவ்வளவு ஒரு சிக்னிபிகண்டா டச் பண்ற மாதிரி இருந்துச்சு பாத்தீங்களா? அதோடைய வார்த்தையின் மூலமா அவனுடைய வார்த்தை வந்து தாவீதுடைய வார்த்தையில அன்பை வெளிப்படுத்துதான் இருந்துச்சு, அவருடைய தாழ்மையை வெளிப்படுத்துதான், தெள்ளுப்பூச்சி போலதான் சொல்றாரு, அவருடைய தாழ்மையை வெளிப்படுத்துதா இருந்தது. அவர் கொடுக்க வேண்டிய கனத்தை அழகா கொடுத்தாருன்னு சொல்லி பாக்குறோம். நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்குது, நம்மளுடைய எனிமிட்ட பேசுறப்ப நம்ம எப்படி பேசணும், நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். ஆர் வி வெயிட்டிங் ஆன் தெம் டு மூவ் ஃபர்ஸ்ட்? நம்ம நிறைய பேர்ட்ட நம்ம ஒரு சில பிரச்சனை வந்துச்சுன்னா
அவங்க வந்து நம்மள்ட்ட முதல்ல பேசட்டும், அவங்க வந்து நம்மள்ட்ட வந்து மன்னிப்பு கேட்கட்டும் அப்படின்னு நிறைய நேரத்துல வெயிட் பண்றோம். ஆனா இந்த இடத்துல பாக்குறோம், சவுல் வந்து கொல்றதுக்கு வகை தேடுறான் தாவீத. ஆனா தாவீது தான் முதல்ல போய் ஃபர்ஸ்ட்ல போறாரு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தாவீது தான் எடுத்து வைக்கிறாரு. அதை பார்த்துதான் அவரோட அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சு அவர் தாழ்ந்து வரதை பார்த்தா சவுல் மனம் மாறுறாருன்னு சொல்லி பின்னால பார்க்கிறோம். ஆர் வி வெயிட்டிங் ஆன் தெம், மத்தவங்க டு மூவ் ஃபர்ஸ்ட்? நோ. ஆர் வி மூவ் ஃபர்ஸ்ட் டு ரீகன்சைல்? நம்ம அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் போய் நம்முடைய காரியங்களை சொல்லி நம்மளை தாழ்த்தி நம்ம ஒரு நல்லிணக்கத்தை உருவாக்குறதுக்கு நம்ம வந்து முயற்சி எடுக்கிறோமா? அதுக்கு அடுத்த கொஸ்டின், ஆர் வி கமிட்டட் டு டூ குட் ஃபார் தோஸ் அப்போஸ்ட் அஸ் ஆர் டூயிங் ஈவில் டு அஸ்? நமக்கு துன்பப்படுத்துறவங்க, நம்மளை கஷ்டப்படுத்துறவங்க, அவங்களுக்காக நம்ம என்ன நன்மைகள் நம்ம செய்யறோம்? நம்ம நன்மைகளை செய்யறோமா, தீமைகளை செய்யறோமா? ரோமர் 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தின்படி, நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லுன ஆண்டு சொல்லி கொடுத்துருக்காரு, நம்ம சொல்லி கொடுத்துருக்காரு. சோ அதை நம்ம ஃபாலோ பண்றோமா? Just we can evaluate ourselves. The last question, did we accept the evil things for God with humility and patience and forbearance? அதாவது நம்ம வந்து ஈவில் திங்ஸை வந்து தாழ்ந்து பொறுமையா சகிப்பு தன்மையோட நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோமா? அந்த அக்செப்ட் பண்ற அந்த மனநிலை நமக்கு இருக்கான்னு சொல்லி யோசிச்சு பார்ப்போம். As a children of God, as a servant of God, we have to accept each other with our mistakes and with our imperfections. ஒரு இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இருக்கலாம், ஒருத்தர் எல்லாருமே பர்ஃபெக்டா இருக்க மாட்டாங்க. இந்த இம்பர்ஃபெக்ஷன்ஸ், ஒரு சில குறைபாடுகளோட நம்ம we accept each other. அதுதான் ஆண்டவர் விரும்புறாரு. அதை நம்ம செய்யறோமான்னு சொல்லி நம்மளுடைய லைஃப்ல நம்ம யோசிச்சு பார்ப்போம். டேவிட் இது எல்லா காரியத்தையும் தாவீது செய்வதற்கு அவனுடைய வாழ்க்கையில காணப்பட்டது முதல் காரியம், he loved God. நான் அதை கொடுத்திருக்கேன். ரெண்டாவது, he exposes his humility and he honored his anointed king. The fourth one, he is a righteous man before his enemy Saul. இந்த 4 காரியம் தாவீதுடைய வாழ்க்கையில இருந்ததுனாலதான் அவனுடைய வாழ்க்கையில இவர் வெற்றியை காண முடிஞ்சு, அவனை காப்பாற்றிக்க முடிஞ்சு, சவுலையும் காப்பாற்றி விட்டான், அவனுடைய என்டையர் ஜெனரேஷன், இன்னொரு ஜெனரேஷனுக்கும் அவன் காப்பாற்றி விட்டான்னு சொல்லி பார்ப்போம். Are we exposes the above character to the world or the personally in our life or in our ministry? Do we love our enemies? According to Matthew 5:44, we have to love our enemies. David did all the above because இது எல்லாத்தையும் அவன் செஞ்சான். அன்பு கூர்ந்தான், தாழ்மையா இருந்தான், ஹானர் பண்ணா, ரைட்டியஸ் மேனா இருந்தான். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஒன்னே ஒண்ணுதான், he totally depend on God and did everything for the glory of God. அவன் செஞ்ச தனிப்பட்ட காரியமா இருந்தாலும் சரி, மற்ற எந்த காரியமா இருந்தாலும் சரி, அவன் எல்லா காரியத்திலையும் கடவுளை டிபெண்ட் பண்ணியிருந்தான். கடவுள் எனக்கு வழக்காடுவாரு, கடவுள் எனக்கு நீதி செய்வாரு, கடவுள் எனக்கு செய்வாரு, கடவுள் எனக்கு செய்வாரு, அவருதான் நீதி செய்வாரு, எனக்கு அவருதான் எனக்கு வழக்காடுவாருன்னு சொல்லி டேவிட் உடைய இந்த வெற்றிக்கு, இந்த ஒரு காரியத்துக்கு, அவன் நன்மை செய்யறதுக்கு டோட்டலா முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, he totally depend on God and did everything for glory of God. What about ourselves and our ministry? நம்மளை குறித்து, நம்ம மினிஸ்ட்ரியை குறித்து யோசிப்போம். நம்ம மினிஸ்ட்ரி நம்ம டோட்டல் காட் டிபெண்டன்ட் மினிஸ்ட்ரியா இருக்கா? காட் டிபெண்டன்ட் மினிஸ்ட்ரியா இருக்கா? அந்த ஊழியக்காரன் நம்பியோ, நம்ம அந்த மனுஷன் நம்பியோ, அந்த கிராஜுவேட் நம்பியோ, don't do like that. இன்னைக்கு எனக்கு அந்த பிரேயர்ஸ்ல கொடுத்துருக்கீங்க, இந்த பிள்ளைகளுக்கு நான் சொல்றதுக்கு நீங்க என்னை பயன்படுத்துங்க சாமின்னு சொல்லி டோட்டலி டிபெண்ட் ஆன் காட். ஆண்டவரே, எனக்கு இந்த மான ஊழியத்தை கையில கொடுத்துருக்கீங்க சாமி, இந்த உண்மையா செய்ய எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நீங்க ஜோம் பண்ணி பாருங்க. நீங்க நிறைய பிரேயர்ஸ் உருவாக்கலாம், நிறைய கிராஜுவேட்ஸ் பட்டதாரிகளை இந்த ஐக்கியத்தோட இணைக்கலாம். நம்ம இன்னும் செய்யல. Still we didn't do that. There is a lack in our students ministry. So try to totally depend on God and did everything for the glory of God. This is all our name. What about ourselves and our ministry? God's love to often and good, do the good things towards the evil ones. Thank you for the opportunity you are given to me. எனக்கு கத்திரனோடு கூட ஒரு சில காரியத்தை உங்களை ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த கொஸ்டினை வந்து நான் உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல நான் சசிகிட்ட அனுப்புறேன், உங்களோட EGF குரூப்ல போட்டு விடுறேன். Then you can evaluate yourself. கன்க்ளூட் பண்றேன். ஆணுடைய அன்பு நம்ம உள்ளத்துல அதிகமா இருக்கணும். நம்ம சத்துருக்களை நேசிக்கிறதுக்கு அதிகம் அன்பு வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அது வந்துடும்.
நம்மளால முடிந்த வரைக்கும் நம்ம தீமையை நன்மையினால வெல்றதுக்கு நம்ம பிரயாசப்படலாம். நீங்க கொடுத்த இந்த அருமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக அந்த ஈரோடு நம்ம கிராஜுவேட்ஸ் ஃபெலோஷிப்க்கு நான் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக கத்தர் கொடுத்த வாய்ப்புக்காகவும், எனக்கு கத்தர் கொடுத்த காரியத்தை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்றதுக்கு கத்தர் கொடுத்த வாய்ப்புக்காகவும் நான் நன்றி செலுத்திட்டேன். இது ஆர்கனைஸ் பண்ண எல்லாத்துக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தால நன்றியை நான் என்னுடைய சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. தேங்க்யூக்கா.